பகிர்வு வாசகர்களுக்கு வணக்கம். வாரந்தோறும் இந்த சிறப்பான நிகழ்வு நடந்து கொண்டு வருகிறது. இந்த மெய்வருத்த கூலி தரும் என்ற புத்தகத்தின் விமர்சன கூட்டம் 2 வாரம் ஒத்திவைக்கப்பட்டு இன்று நடைபெற உள்ளது. மிக மகிழ்ச்சியை தருகிறது. இந்த நிகழ்ச்சி இந்த ஆண்டு முழுவதும் ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கிற ராமன் அவர்களுக்கும், பகிர்வு குழுவில் படித்து ஒத்துழைப்பு தந்து கொண்டிருக்கின்ற ஆசிரியர் நண்பர் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை சொல்லி இன்றைய கூட்டத்தை துவங்குவோம். இந்த மெய்வருத்த கூலி தரும் அப்படிங்கிறதுனா, இதுல தேசியம், மனித நேயம், கல்வி, சமுதாய மாற்றத்துக்கான அறம், இதெல்லாம் இந்த புத்தகத்துல சொல்லியிருக்காங்க. நிறைய தலைவர்களை பத்தியும் தியாக உணர்வுகளை பற்றியும் மிக சிறப்பாக அந்த புத்தகத்துல சொல்லியிருக்காங்க. சிறு சிறு கட்டுரைகளா இருந்தாலும் கூட சிறப்பா இருக்கு. இது வானொலியில அவர் சொற்பொழிவு நிகழ்த்தினது தான். ஸ்டாலின் குணசேகரன் அவர்கள் எழுதிய மெய்வருத்த கூலி தரும். இந்த கட்டுரைகள்ல நம்ம படிக்கும் போது என்னன்னா, நம்ம பேசும் திறனை எந்த அளவுக்கு ஒரு 5 நிமிடத்திற்குள்ளாக பேச வேண்டும் என்றால் எந்த அளவுக்கு தயார் செய்ய வேண்டும் அப்படிங்கிறதுக்கான ஒரு மாதிரியாக இந்த உரை இருக்கிறது, இந்த புத்தகம் இருக்கிறது. நம்ம ஏதோ ஒரு தலைப்புல 5 நிமிஷம் 10 நிமிஷம் கொடுக்குறாங்கன்னா, எப்படி தயார் செய்து கொண்டு செல்வது, இந்த அளவில் தயார் செய்தா போதுமானது அப்படிங்கிற ஒரு முன்மாதிரிய இந்த புத்தகத்தை படிச்சதன் மூலம் நமக்கு தெரிய வருது. இது மாதிரி நிறைய படிக்கணும், நம்ம வாசிக்கணும். வாசிப்பது நல்ல நூல்கள் உயிர் போன்றது, வாசிப்பது சுவாசம் போன்றது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த வாசிப்பை சுவாசமாக கொண்ட நம்முடைய ஆசிரியர்கள் வளர்ந்து கொண்டே இருக்கிறார்கள். படிக்க படிக்க நம்ம வளர்ந்துகிட்டே இருக்கோம். நம்மளுடைய அறியாமை அகன்றுகிட்டே இருக்கு. அந்த அறியாமையை போக்கக்கூடிய ஒரு சிறிய ஒரு கருவிதான் இந்த மெய்வருத்த கூலி தரும். அறியாமையை பல நூல்கள் போக்குது, அதாவது இது ஒரு சிறிய துளி என்று சொல்லி இன்றைய கூட்டத்தினுடைய முதல் ஆசிரியையாக அம்மா ராதாபாய் அம்மா அவர்கள் பேச வருகிறார்கள். அவர்கள் மிக சிறப்பான, ஒவ்வொரு கூட்டத்திலையும் மிக சிறப்பான கருத்துக்களை சொல்லுவாங்க. புத்தகத்தை படிச்ச உணர்வை தரக்கூடிய அளவுக்கு மிக விரிவான விளக்கமான கருத்துக்கள்லாம் சொல்லுவாங்க. அவங்க ஒரு சிறந்த தேர்ந்த பேச்சாளருங்கிறத அதாவது பேச்சுல ஒரு தடுமாற்றம் இல்லாமல் அழகா நிதானமா பேசக்கூடிய சிறப்பு தன்மையுடையவர்கள். அம்மா அவர்களை பேச அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். மறுபடியும் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு இந்த கூட்டம் கூட்டப்பட்டிருப்பது மகிழ்ச்சியை தருகிறது. எனக்கு ஏதோ ஒரு மிஸ்ஸிங் மாதிரி இருந்தது போன வாரம், அதுக்கு முந்தின வாரம்லாம். இந்த புத்தகம் இதுவும் சரி, இதுக்கு முன்னாடி அந்த சிறுகதை தொகுப்பு எல்லா நூலையும் படிச்சேன். ஆனா அந்த கூட்டங்கள் நடக்க முடியாம போனது கொஞ்சம் வருத்தமா கூட இருந்தது. ஆனால் இன்னைக்கு இந்த கூட்டம் நடைபெறுவது உண்மையிலேயே மகிழ்ச்சியை தருகிறது. ஒரு சகோதரர் செல்வம் அவர்கள் கூறியது போல, இந்த மெய்வருத்த கூலி தரும் அப்படிங்கிற புத்தகம் ஸ்டாலின் குணசேகரன் அவர்கள் கோவை, சென்னை மற்றும் கொடைக்கானல் போன்ற வானொலி நிலையங்களிலே அவர் ஆற்றிய பல்வேறு நிகழ்ச்சிகளிலே ஆற்றிய உரையினுடைய தொகுப்பு. அவரை வானொலி நிலையத்துக்கு பேச கூப்பிடுறப்பவே அவர் சொல்றார், இந்த உரைகளை எல்லாம் தொகுத்து நான் நூலாக வெளியிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. இதுல நிறைய தகவல்கள் இருக்கு. என்னால எவ்வளவு தூரம் நினைவில் வைத்து கொள்ள முடியும் அப்படின்னு தெரியல. சில விஷயங்கள், என்னை கவர்ந்த சில விஷயங்களை மட்டும் நான் இங்கே குறிப்பிடலாம் என்று நினைக்கிறேன். கவர்ந்த விஷயங்கள்னா எல்லாமே கவர்ந்த விஷயங்கள் தான், ஆனால் மனதிலே நினைவிலே நிறுத்திக்கூடிய விஷயங்கள். அந்த பகத்சிங், அந்த பகத்சிங் அந்த தூக்கிலிட போறப்ப கூட அந்த லெனினுடைய புத்தகத்தை படித்து கொண்டிருந்தார். இது தெரிஞ்ச விஷயம்தான், ஏன்னா நமக்கு தெரிந்த விஷயம், ஆனால் அதை இவர் குறிப்பிடுகிறார். அதே மாதிரி அப்துல் காதர், அப்புறம் ராமபுத்தரா ஏதோ ஒருத்தர் இங்க 18 வயது இளைஞன், அவங்கெல்லாம் தூக்கிலிடப்பட்டார்கள். அப்போ அந்த அப்துல் காதர் அப்படிங்கிறவர் ஒரு கடிதமே எழுதுறாரு, நாளைக்கு நேரம் நான் இருக்க மாட்டேன். ஆனா அந்த தியாகத்தினுடைய ஒரு துளி ஒண்ணு போச்சுன்னா அதுல இருந்து நிறைய புறப்படுவார்கள் அப்படிங்கிற அந்த தேசிய உணர்வினை இந்த ஆக்கங்கள், இந்த கட்டுரை கொடுத்தது. அப்புறம் இந்த சுப்பிரமணிய சிவாவும் வஉசியும் ஒரே மேடையில பேசுறப்போ
அந்த வஉசி பேசுறப்ப சொல்றாரு, அந்த வெள்ளையர்கள் வந்து ஆங்கிலேயர்கள் இந்த நாட்டை விட்டு மூட்டை முடிச்ச தூக்கிட்டு போகணும் அப்படின்னு சொல்றப்போ, சுப்பிரமணிய சிவா நடுவுல வச்சு மூட்டை முடிச்செல்லாம் நம்மளோடது, அவங்க வெறுங்கையா போகணும் அப்படின்னு சொன்ன விஷயங்கள் வந்து உண்மையிலேயே நல்லா இருந்தது, சுவையாக இருந்தது. அந்த வஉசியை பற்றி சில கட்டுரைகள் கூட நான் சமீபத்திலே படித்தேன். வெங்கடாச்சலம் என்ற ஒரு வரலாற்று ஆசிரியர் அவரை பற்றி புத்தகங்கள் எல்லாம் எழுதியிருக்கிறார். இது வந்து நம்ம யூசுவலா என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, விடுதலை போராட்டத்துல பங்கேற்ற தலைவர்களை பற்றி நாம் படிக்கிறோம். ஆனால் சாதாரண மக்கள் இதில் எப்படி பங்கேற்றார்கள் அப்படிங்கிறத இந்த புத்தகத்தின் வாயிலாக அவர் சொல்கிறார். குறிப்பாக அந்த ரங்கசாமி ஐயங்கார், அவர் வந்து ஒரு நாவிதன் கிட்ட போய்கிட்டு இருக்கிறப்போ போய் சவரம் செய்து கொள்ள போகின்ற பொழுது, அந்த ரங்கசாமி ஐயங்கார் வந்து அரசுக்கு ஆதரவாக பேசின உடனே அவர் என்ன பண்றார், சவரம் பண்ணிட்டு நிறுத்திட்டு நான் உனக்கு சவரம் பண்ண முடியாதுன்னு சொல்றார். அது வந்து அந்த சவர தொழிலாளர்கள் கூட இந்த தேசிய உணர்வினை பெற்றிருந்தார்கள் அப்படிங்கிற விஷயம் இதிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன்னா இந்த அவர் ஆங்கில அரசுக்கு எதிராக அந்த இலங்கைக்கும் தூத்துக்குடிக்கும் இடையே கப்பல் ஓட்டிய பொழுது ஐரோப்பியர்களுக்கு சாப்பாடு கூட கிடைக்கல. அவங்க ஒரு கப்பலிலே தங்கி கொண்டு இலங்கையில் இருந்துதான் அவர்களுக்கு உணவே கொண்டு வரப்பட்டது. அப்போ அந்த அளவுக்கு ஒரு சாதாரண மக்கள் இந்த விடுதலை போராட்டத்திலே அவர்கள் ஈடுபட்டிருந்தார்கள். இன்னும் அந்த ரங்கசாமி ஐயங்காரு இன்னொரு கட்டுரையில சொல்லியிருப்பாங்க, அந்த சவரம் பண்ணிக்கிறத முடித்துக்கிறதுக்கு தூத்துக்குடியில இருந்து மதுரை வரைக்கும் வந்துட்டு போக வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு. சோ அந்த நிகழ்வு ரொம்ப நல்லா இருந்தது. அதே மாதிரி நிறைய இப்போ அவர் சகோதரர் செல்வம் புத்தகங்களை பற்றி பேசினார். இவரும் புத்தகங்கள் வாசிப்பதனுடைய பயனை பற்றி, புத்தகங்கள் எப்படி ஒரு மனிதனை செதுக்குகிறது, எப்படி உருவாக்குகிறது அப்படிங்கிறதெல்லாம் நிறைய இடங்கள்ல அதை சுட்டி காட்டி இருக்கிறார். எனக்கு 2 வரி ரொம்ப பிடிச்சது. அதாவது நம்ம வந்து எத்தனை புத்தகங்களை படிக்கிறோம் அப்படிங்கிறது முக்கியம் அல்ல, எத்தகைய புத்தகங்களை படிக்கிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம் அப்படின்னு ஒரு இடத்துல சொல்லியிருப்பாரு. அது உண்மைதான். நாம் புத்தகங்களை தேர்ந்தெடுத்து படிக்கின்ற பொழுது அது நமக்கு நம்முடைய அறிவை விரிவாக்குகிறது. பாரதிதாசன் கூறுவதை போல, அறிவை விரிவு செய் அகண்டமாக்கு விழுங்கு மக்களை உன் விசால பார்வையால் அப்படின்னு சொல்ற வரிகளுக்கு ஏற்றவாறு புத்தகங்கள் நம்மை உண்மையிலேயே பண்படுத்துகின்றன. நிறைய விஷயங்கள் சொல்றாரு. பாரதியாரை பற்றி சொல்லுகின்ற பொழுது எனக்கு அது புது செய்தியாக இருந்தது. பாரதியார் ஆங்கில வழி கல்வி படித்தார், ஆனா தமிழ்ல. ஏன்னா இன்னைக்கு வந்து தாய்மொழியை ஆங்கில மொழியில படிக்கிறவங்களுக்கு எல்லாம் தமிழ் தெரியாதுன்னு சொல்லிக்கிறது ஒரு பெரிய ஃபேஷனா இருக்கு. அந்த தமிழ் மொழியை கற்பதனுடைய பலன் என்ன, தாய்மொழியை கற்பதை பற்றிய அறிவுரையை இவர் அறிவுறுத்தி இருக்கிறார். அதே மாதிரி கோவையிலே ஒரு மாணவி ஸ்கூல்ல வந்து காப்பி அடிச்சிருவா அப்படின்னு சொல்லிட்டு அவளை அந்த ஆசிரியர் பிடித்து இங்க ஹெட்மாஸ்டர் ரூமுக்கு கூட்டிட்டு வந்த உடனே அந்த ஆசிரியர் கிட்ட இவர் பேரண்ட்ஸை வர சொல்லியிருக்கேன்னு உடனே கொஞ்சம் அங்க போய் இருன்னு சொன்ன உடனே விறுவிறுன்னு போய் மாடியில ஏறி விழுந்து தற்கொலை செய்து கொண்டாள் அப்படி. அப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களை அவர்கள் செய்கிற தவறுகளை சுட்டி காட்டுவதற்கு முடியல அப்படிங்கிறத சொல்லி காட்டுறாரு. ஆனா ஒன்னா நம்ம வந்து தற்கொலை பண்ணிக்கணும் அப்படிங்கிறத ஒரு ஆயுதமாக, ஒரு கருவியாக பயன்படுத்துகிறார்கள் அப்படிங்கிறது இந்த நிகழ்ச்சியின் மூலமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி கல்யாண சுந்தரம், பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம், அவருக்கு மக்கள் கலைஞர் என்ற பட்டத்தை கோவையிலே கொடுத்தார்கள். 29 வயதுதான் அவர் வாழ்ந்தார் என்றாலும் மக்கள் மனதிலே நல்ல ஒரு இடம் பிடித்திருக்கிறார். எம்ஜிஆர் வந்து சொன்னாராம், நான் அந்த நாற்காலியில 4 கால்ல ஒரு கால் எனக்கு வந்து பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அப்படின்னு சொன்னாருன்னு சொல்லப்பட்டு இருக்கிறது. இப்படி பல பல தகவல்கள் எனக்கு இப்ப சட்டுன்னு ஞாபகத்தை வரல, நிறைய மறந்து போச்சு. நிறைய தகவல்கள் இதிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த புத்தகத்தை கண்டிப்பாக மறுபடியும் நான் படிப்பேன். இந்த கருத்துக்களுக்காக படிப்பேன். அவர் சகோதரர் செல்வம் சொன்ன மாதிரி எந்த ஒரு சொற்பொழிவு ஆற்ற சென்றாலும் அதை எப்படி
நாம் அந்த சொற்பொழிவை அமைத்து கொள்ளலாம் என்பதற்கு இந்த புத்தகம் கண்டிப்பாக ஒரு முன்மாதிரியாக இருக்கிறது. ஏன்னா நிறைய தலைவர்களை பற்றி, நிறைய விஷயங்களை பற்றி, அந்த மகாத்மா காந்தியும் ஜீவாவும் எப்படி சந்தித்துக் கொள்கிறார்கள், சந்தித்த விஷயங்களை பற்றி சொல்றார். கடைசியில இந்த இளைஞனை பத்திரமாக பார்த்து கொள்ளுங்கள் மகாத்மா காந்தி அவர் ஜீவாவை பார்த்து சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி மகாத்மா காந்தி தென்னாப்பிரிக்காவிலே பாலசுந்தரம் என்ற ஒருத்தருக்காக வழக்காடிய விஷயம், இப்படி நிறைய அனுபவங்களை பற்றி, நிறைய எண்ணங்களை பற்றி, அவருடைய கருத்துக்களையும் எண்ணங்களையும் சொன்னார். தன்னுடைய அனுபவங்களையே சொல்றார். தன்னுடைய தாத்தாவை பத்தி சொல்றார். அந்த தாத்தா எப்பவுமே உழைத்து கொண்டிருப்பார். கடைசியில அந்த இறக்கும் அந்த படுக்கையில கீழே விழுந்து இடுப்பெலும்பு உடைஞ்சு படுக்கையில இருக்கிறப்ப கூட அவர்கிட்ட போய் சாதாரணமா பேசிட்டு இருக்கிறப்போ அந்த தாத்தா சொன்னாராம், பாடுபடாம சாப்பிடுறது அப்படிங்கிறது எப்படி அப்படின்னு. சோ அந்த உழைப்பின் மேன்மையை தாத்தா கத்து கொடுத்தாரு அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் அந்த ஈஸ்வரன் என்ற தேசபக்தருடைய புகைப்படத்தை வாங்குவதற்காக ஒரு முதியவரை சந்திக்க போகிறார். அந்த முதியவருக்கு இரத்த கொடை தேவைப்படுகிறது அப்படின்ட்டு அந்த இரத்த கொடைக்கான ஏற்பாடுகளை எல்லாம் பண்ணிட்டு போறப்போ அவர் அந்த ஈஸ்வரனுடைய புகைப்படத்தை கொடுத்தார். ஆனா அந்த இரத்த கொடை அவர் பெற்றுக்கொள்ளாமலே இறந்து விட்டார் அப்படின்னு. அதே மாதிரி இந்த பிச்சைக்காரனுக்கு போர்வை கொடுப்பதற்காக ஒருத்தர் அந்த போர்வையை வாங்கி கொண்டு போய் அந்த போர்வைகளை கொடுத்து விட்டு வந்தார் அப்படிங்கிற விஷயங்கள், நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி மனித நேயத்தை, நாட்டுப்பற்றை, வாழ்வியல் சிந்தனைகளை, வாழ்வியல் அனுபவங்களை நமக்கு நிறையவே இந்த புத்தகம் சொன்னது. அதாவது வாழ்க்கையில மதிப்பெண்கள் முக்கியம் இல்ல, அதாவது அதே மாதிரி மனப்பாடம் செய்யற கல்வி முக்கியம் இல்லை, ஆனால் வாழ்வினுடைய மதிப்புகள் ரொம்ப முக்கியம். சோ தாய்மொழிக்கு முக்கியத்துவம் தருவது, பெற்றோர்களுக்கு முக்கியத்துவம் தருவது, பெரியோர்களை மதிப்பது, அப்படிப்பட்ட மதிப்புகளை, வாழ்வின் மதிப்புகளை எல்லாம் மாணவர்களுக்கு நமக்கு கற்றுத்தர வேண்டும். சின்ன வயசுலயே அதுக்கு ஆசிரியர்கள், பெற்றோர்கள், சமுதாயம் இதெல்லாம் கூட்டு பொறுப்பு ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத ரொம்ப நல்லாவே சொல்லியிருந்தாரு. இப்படி பல கருத்துக்களை உள்ளடக்கிய இந்த புத்தகம் உண்மையிலேயே அருமையான புத்தகம். ஒரு நல்ல புதிய அனுபவமாக, ஒரு நல்ல இன்டலெக்சுவல் எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லலாம். அப்படியே இருந்தது இந்த புத்தகம். இதை குழுவிலே பகிர்ந்து, இதை படித்து கருத்துக்களை சொல்ல வாய்ப்பளித்த பகிர்வு குழுமத்திற்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பான கருத்துக்களை மிக அழகாக நேர்த்தியாக பேராசிரியர் அம்மா சிறப்பா சொன்னாங்க. அதாவது யாரை மன்னிப்பது, ஒரு கோவையில படிக்கிற ஒரு மாணவி காப்பி அடிச்சிருது, அதை தலைமை ஆசிரியர் அந்த செய்தியை சுட்டி காட்டினாங்க. அதை புத்தகத்துல படிச்சா உங்களுக்கு அதாவது நமக்கு ஒரு மனசுல ஒரு அதிர்ச்சியை தருது. ஆசிரியர்கள் மாணவர்களை எப்படிதான் நம்ம கண்டிக்கிறதுன்னு புரியல. அதாவது என்னன்னா, ஆசிரியர்கள் உளவியலை படிக்கணும், மாணவர்களுடைய உளவியலை படிக்கணும். தீர்வு சொல்றாரு. இப்போ உளவியல் நமக்கு சைக்காலஜி நல்லா தெரியணும். வெறுமனே பாடம் நடத்துறது, தண்டனை கொடுக்கறது அதெல்லாம் பழைய முறை, மாறிவிட்டது கல்வி. அதனால கல்வி சிந்தனைகளும் அந்த புத்தகத்துல இருக்கு. அது மாதிரி பாரதியார் தாய்மொழி அப்படிங்கிற தலைப்புல தாய்மொழி பாரதியாரை பத்தி சொன்னாங்க. அதையும் அம்மா சுட்டி காட்டினாங்க. அதாவது ஆங்கில வழியில் படித்து, ஆங்கில வழி தான் அந்த காலத்துல கல்வி இருந்தது. அதுக்கப்புறம் தானே உங்களுக்கு தாய்மொழி கல்வியே வருது. அதனால அவர் படிச்சது ஆங்கில வழி தான். அப்பெல்லாம் சமஸ்கிருதம் ஆங்கில வழி தான் நம்ம இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு மொழியை ஒரு ஆசிரியர்கிட்ட போய் படிப்பாங்க, தமிழ் மொழியை படிக்கணும்னா அந்த மாதிரி தான். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா தான் அது தாய்மொழி கல்வி வருது. அதனால மிக சிறப்பான கருத்துக்களை இப்போ புத்தகத்தினுடைய இந்த கடைசியிலிருந்து அந்த கடைசி வரைக்கும் அங்கங்க நெஞ்சில் நிறுத்த வேண்டியதை தொட்டு காட்டி மிக அழகாக பேராசிரியர் அம்மா அவர்கள் சிறப்பா பேசுனாங்க. நன்றி அம்மா. அடுத்தபடியாக ராமன் பேசுறீங்களா? அடுத்தபடியாக பேராசிரியர் முருகேசன் அவர்கள் தன்னுடைய முத்தான கருத்துக்களை முன்வைக்க வருகிறார். கேக்குதா? சரி, நீங்க பேசுங்க. ராமன் அவர்கள் தன்னுடைய கருத்தை, நூல் குறித்தான கருத்தை பகிர வருகிறார். அரிதாரம் இல்லாத அழகே, அன்னை தமிழே, மொழிகளுக்கு மூத்தவளே, முருகனுக்கு பிடித்தவளே,
காலத்தால் மூத்தவளே, கணிப்பொறிக்குள் வந்தவளே, தாயை தமிழை உனக்கும் பகிர்வு தோழமை உறவுகள் அனைவருக்கும் இரவு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். உண்மையிலே இந்த நூல் ஒரு மிகச்சிறந்த நூல். அவங்க எல்லாம் சொன்னது மாதிரி ஆசிரியர் செல்வம் அவர்கள் சொன்னது போலவோ நம்ம பேசுவதற்கு அழகான நிறைய செய்திகளை வழங்குகின்ற நூலாகத்தான் இருக்கிறது. இத ஒரு முறை படித்ததெல்லாம் நிறைய செய்திகள் என்னுடைய நினைவில் வைத்துக் கொள்ள முடியவில்லை. அதனால எனக்கு தெரிந்த செய்திகளை மட்டும் உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். நான் மறக்காம என் மனதில் இருக்கின்ற செய்திகளை மட்டும் பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். அதுல கடைசியாக ஒரு கட்டுரை, பெரிதினும் பெரிதுகைகள் அப்படின்னு, பெரிதினும் பெரிது அப்படின்னு ஒரு கட்டுரை இருந்தது. அந்த நிகழ்வு, அந்த கட்டுரையானது இந்த உலகத்தை எல்லாம் பல நாடுகளை தன் கொடைக்குள் கொண்டு வர வேண்டும் என்று நினைத்த அலெக்சாண்டர், த கிரேட் அலெக்சாண்டர் என்று சொல்வார்கள். அந்த அலெக்சாண்டர் உலக நாடுகளை எல்லாம் வென்றுவிட்டு அவருக்கு பாராட்டு விழா அங்கே அவருக்கு வழங்கப்படுகிறது. அந்த பாராட்டு விழாவில் ஒரு நல்ல தங்கத்தால் செய்யப்பட்ட ஒரு பேழை பெட்டி கொடுக்கப்படுகிறது. அந்த பெட்டி அப்படியே ரொம்ப சிறப்பான முறையில் நேர்த்தியாக ரொம்ப அழகான முறையில் செய்யப்பட்ட அந்த பெட்டி வழங்கப்பட்டிருக்கிறது. அதை பார்த்து விட்டு எல்லோரும் அங்க அவருடைய இருப்பிடத்துக்கு செல்கின்றார். அங்க இருப்பவர்கள்லாம் இந்த பெட்டியை பார்த்து விட்டு எல்லோரும் நன்றாக இருக்கிறது, நல்லா இருக்குன்னு சொல்லி கேட்டோம்னா எல்லாரும் இதுல என்ன வைக்கலாம்னு அவர்கிட்ட கேட்கிறாங்க. அவரே எல்லாத்தையும் கேட்கிறாரு. அப்போ இதுல ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி சொல்றாரு. அப்ப இவரு என்ன சொல்றாருன்னா, இந்த பெட்டி உயர்ந்ததாக இருக்கிறது, இந்த பேழை, தங்க பேழை, இதை காட்டிலும் உயர்ந்ததாக ஒன்றை வைக்க வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன். அப்படி என்ன வைக்க வேண்டும் என்று சொன்னால், ஹோமர் எழுதிய இலியட் எலிசி என்ற அந்த இரட்டை காப்பியத்தை நாம் வைக்க வேண்டும் என்று சொல்கின்றார். ஏனென்றால் இந்த காப்பியமானது ஆயிரக்கணக்கான செய்திகளை நமக்கு வழங்குகிறது. ஆக ஒரு உயர்ந்த பெட்டிக்குள் ஒரு பொருளை வைக்க வேண்டுமென்றால் அதற்கு பொருத்தமானது ஒரு புத்தகம் தான். என்றால் இந்த புத்தகம்தான் மனிதர்களுக்கு பல வகையான அறிவினை உருவாக்குகிறது. ஆகவே இதை நம்ம இந்த பெட்டிக்குள் இந்த புத்தகத்தை வைக்க வேண்டும் என்று மிக அழகான செய்தியினை அங்கே அவர் அது பதிவிட்டிருக்கின்றார். அடுத்தபடியாக எனக்கு ஒரு செய்தி என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த வேரை மறந்த விழுதுகள் அப்படின்னு ஒரு கட்டுரை. அதுல இந்த கட்டுரையில் இங்கே அந்த அவரோட நூலாசிரியரோட படித்த ஒருவர் அமெரிக்கா சென்று அங்கே MS படிப்பினை படிக்கின்றார். அந்த MS படித்து விட்டு ஒரு அந்த துறையில் பணிபுரிகின்றார். ஆனால் அந்த துறை அவருக்கு சரியாக அவருக்கு பிடிக்கவில்லை. அதன் காரணமாக மீண்டும் இன்னொரு துறையில MS அந்த படிப்பை படிக்கின்றார். படித்து விட்டு அங்க தேவையான அளவுக்கு நல்ல ஊதியம் கிடைக்கிறது, நல்ல வருமானம் எல்லாம் கிடைத்தாலும் கூட அவ்வப்போது நம் நாட்டுக்கு வருகின்றார். நம் நாட்டுக்கு அமெரிக்காவிற்கு சென்றவர்கள் வந்தாலே அவர்களுடைய ஆடம்பரம், அவங்களுடைய நிலை எல்லாம் நமக்கு நன்றாக தெரியும். காரிலே வருவது, மற்றவர்களை பார்த்தால் ஒரு மாதிரியான பார்வை, இது எல்லாம் இருக்கும். ஆனால் அவரிடத்தில் எந்த ஒரு இதுவும் இல்லை. எப்படி எளிமையாக இருந்தாலும் அதே மாதிரி அங்க பல கோயிலுக்கு செல்றது, அந்த சிற்பங்களை பார்ப்பது, இது மாதிரி, அப்புறம் தனக்கு பாடம் கற்றுக் கொடுத்த ஆசிரியர்களிடத்தை சந்திப்பது, நண்பர்களிடத்தில் பேசுவது, இதையெல்லாம் அவர் வழக்கமாக செய்து கொண்டிருக்கின்றார். காலப்போக்கில் அடிக்கடி இங்கே வருகின்றார். ஆனால் அவர் திருமணம் செய்து கொள்ளவில்லை. திருமணம் ஏன் பண்ணைகள் கேட்கும் போது, அப்படி என்று இது கட்டாயம் திருமணம் பண்ணிதாகணுமா, ஏன் திருமணம் பண்ணாம வாழ முடியாதா என்று கேட்பது மட்டுமல்லாமல் சொல்லுகின்றார். நிறைய அவர் என்ன செய்யறாருன்னா, தன்னால் முடிந்த அளவுக்கு அவர் அவருக்காக செலவு செய்து ரொம்ப மிக சிக்கனமாக இருக்கின்றார். ஆனால் வாரி வழங்குவதிலே கர்ணனை காட்டிலும் கொடை சிறந்து விளங்குகிறார் என்று குறிப்பிடுகின்றார். ஏன்னா எதை கேட்டாலும் நூலகத்திற்கா 2 லட்சம், பள்ளி குழந்தைகளுக்கா 5 லட்சம் என்று வாரி அது வலது கை கொடுப்பது இடது கைக்கு தெரியக்கூடாது என்று சொல்வார்களோ, அது மாதிரி அவர் தன்னால் முடிந்த வரை மற்றவர்களுக்கு, என் குழந்தைகள் எல்லாம் கன்னியாகுமரியில் 10 குழந்தைகள் படிக்கிறார்கள் என்று சொல்வதிலே மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றார். இப்படிப்பட்டு அதாவது தேசப்பற்று என்பது இப்படி காட்ட முடியும். அமெரிக்காவில் பணிபுரிந்தாலும் கூட அந்த வருமானத்தை கூட தன் தாய் நாட்டுக்கு செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தை அந்த கட்டுரையின் வாயிலாக நம்ம அறிந்து கொள்ள முடிகிறது. அதே மாதிரி என்னன்னா, இன்னொரு சிறப்புனா, அந்த பெயரை கூட அவருக்கு உதவி செய்ததும் அந்த அவருடைய பெயரை நமக்கு குறிப்பிடவில்லை. இது மாதிரியான இந்த கட்டுரை ரொம்ப மிக சிறப்பாக இருந்தது. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா, அந்த வாய்ப்பு 10% உயர்கல்வியை 10% மாணவர்கள் தான் உயர்கல்வியை அடைகிறார்கள். அந்த 10% மாணவர்களும் எப்படி படிக்க வேண்டும், தமக்கென்று கொடுக்கின்ற வாய்ப்பினை மிக சரியாக பயன்படுத்திக் கொள்வது மட்டும் அல்லாமல் அவர்கள் இது மாதிரி, ஏன்னா எல்லாரும் மற்ற 90% மக்களுடைய
வரி பணம் தான் இந்த 10% மக்களுக்கு, அந்த மாணவர்களுக்கு பயன்படுகிறது. அப்ப அந்த 10% மாணவர்கள் படித்து அந்த வாய்ப்பினை சரியாக பயன்படுத்தி கொண்டு அந்த 90% விளிம்பு நிலையில் இருக்கின்ற, ஏழ்மையாக இருக்கின்ற அவர்களுக்கு தன்னால் இந்த உதவி எப்படி செய்ய வேண்டும் என்பதை சொல்லுகின்ற போது அங்க ஒரு கவிதையை குறிப்பிடுகின்றார். வரம் கொடுக்க தேவதைகள் வந்தபோது தூங்கினேன், வந்தபோது தூங்கியதால் காலமெல்லாம் ஏங்கினேன், கரம் கொடுத்த வாய்ப்புகளை கை கழுவி வீசினேன், கை கழுவி வீசியதால் காலமெல்லாம் பேசினேன். இப்போ அந்த வாய்ப்பினை எப்படி பயன்படுத்தி கொள்ள வேண்டும், பயன்படுத்தி கொண்டால் நம்ம எப்படி அவருடைய வாழ்க்கையில் உயர முடியும் என்பதை இந்த கட்டுரையில் மிக சிறப்பாக அவர் பதிவிட்டிருக்கின்றார். அதுக்கடுத்து முடிந்ததும் முயலாததே என்று ஒரு கட்டுரை. இது நூலாசிரியரோட இந்த நூலுடைய ஆசிரியரோட வகுப்பில் படித்த ஒரு ஒருவரை பற்றி இங்கே குறிப்பிடுகின்றார். இப்போ அவர் பாத்தீங்கன்னா எப்படியோ ஆங்கிலம் அவருக்கு சுட்டு போட்டாலும் ஆங்கிலம் அவருக்கு வரல. ஆனாலும் அவர் 10ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெற்று இருக்கின்றார். அவர் சொல்லும்போது சொல்றாரு, நகைச்சுவாக கூட அதை அழகா சொல்றாரு, எப்படியோ எனக்கு 10ஆம் வகுப்புல ஆங்கிலத்தில் தேர்ச்சி பெறுவதற்கு ஆசிரியராக இருந்தேன், அவங்களுக்கு நிச்சயமா என்ன செஞ்சார், சில கூட வைக்கலாம் அந்த அளவுக்கு அப்படின்ற மாதிரி கல்லூரி பட்டப்படிப்பு சேர்ந்து படிக்கின்ற போது அவர் சொல்லிக்கிட்டே படிக்கிறாரு. அப்படி முயற்சி செய்து படிக்கிறார். ஆனா அவரால் முடியல. இருந்தாலும் கூட முயற்சி, மேலும் பல முயற்சிகளை மேற்கொள்கின்றார். அதற்காக பல ஆங்கில நாளிதழ்களை படிக்கின்றார். அப்போ அவர்கிட்ட கேட்கிறாங்க, ஆங்கில நாளிதழ்கள் படிக்கிறீங்க, இப்பயாச்சும் உனக்கு புரியுதான்னு கேட்கும்போது சொல்றாரு, ஒண்ணு நல்லா தெரியுது, என்னன்னா முன்னெல்லாம் தூக்கமே வராது, புரண்டு புரண்டு படித்தாலும் தூக்கமே வராது, ஆனா இந்த ஆங்கில நாளிதழ்களை படிக்கின்ற போது நன்றாக உறக்கம் வருகிறது என்று சொல்லுகின்றார். அந்த அளவுக்கு. அதுக்கடுத்து இன்னொரு நகைச்சுவை சொல்றாரு, ஆங்கிலேயர்கள் எல்லாம் நம்ம நாட்டை விட்டு தெரிஞ்சிட்டோம், ஆனா அவர்களின் மொழியை ஏன் நம்ம இன்னும் தெரிஞ்சது இல்லாம நம்ம பயன்பாட்டிலே வச்சுட்டு இருக்கோம்ன்றதெல்லாம் அவர் சொல்லிய பிறகு கூட எப்படியோ முயன்று அந்த பட்டப்படிவினை முடித்துவிட்டு மேற்பட்ட படிப்பு சென்னை பல்கலைக்கழகத்தில் ஒரு 10 பேருக்கான வாய்ப்பு வழங்கப்படுகிறது. அதில் 7 பேர் தான் விண்ணப்பிக்கிறாங்க. அந்த 7 பேர்ல இவரும் ஒருவர். அங்கே சேர்ந்த பிறகு முயற்சி பண்ணி அவர் ஆசிரியர், அவருடைய பேராசிரியர், ஒரு மிக சிறந்த ஆசிரியர் அங்கே காட்டிருக்காங்க. அங்க அந்த ஆசிரியர் ஒரு வழிகாட்டுதலின் அடிப்படையில் எந்த அளவுக்கு அவர் சிறப்பு வகுப்புலாம் செல்ல முடியுமோ அதெல்லாம் காட்டி நன்றாக அந்த மேற்பட்ட படிப்பை முடித்துவிட்டு முதுகலை பட்டம், டாக்டரேட் பட்டத்தை இங்கிலாந்திற்கு சென்று அங்கே படித்து, அதுவும் இல்லாமல் அதையும் மேற்பட்ட படிப்பு, அதிலே ஒரு முதுநிலை ஆய்வாளர் பட்டத்தை படித்து அங்கே எதை முடியாதுன்னு சொன்னாரோ அந்த ஆங்கிலம் நாட்டிற்கு எந்த மொழி அவருக்கு கொஞ்சம் தயக்கமாக இருந்ததோ, தடையாக இருந்ததோ, அந்த தடை கற்களை படிக்கற்களாக மாற்றி ஒரு தன்னம்பிக்கையை நமக்கு அவரை அந்த கட்டுரையை படிக்கின்ற போது தன்னம்பிக்கை ஏற்படுத்துகின்ற வகையிலே அமைந்திருக்கிறது. இது மாதிரியான நல்ல நல்ல கட்டுரைகள் அந்த நூலிலே பல கட்டுரைகள் இருக்கின்றன. இதெல்லாம் படிப்பதற்கு நல்லதொரு வாய்ப்பினை வழங்கிய பகிர்வு தோழமை உறவுகளுக்கு அன்பு கலந்த நன்றினை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். 3 கட்டுரைகளை ஆசிரியர் ராமன் அவர்கள் முத்தாய்ப்பாக மிக சிறப்பாக விளக்கி சொன்னார்கள். பெரிதினும் பெரிது, அது அந்த கட்டுரை மிக சிறப்பான கட்டுரை. அது நல்லா அழகா சொன்னார். அதாவது அலெக்சாண்டருக்கு ஒரு தங்கப்பேழை வெற்றி பெற்று வருகிறார். வரும்போது ஒரு மாமன்னர் விழா வச்சு தங்கப்பேழையை கொடுக்குறாரு. அதுல என்ன வைக்கலாம் அப்படின்னு எல்லாரையும் கேட்கும்போது எல்லாரும் ஒண்ணு சொல்றாங்க. அதை ராமன் சொன்னாரு, ஆசிரியர் சொன்னார், அதுல புத்தகத்தை வைக்கணும், ஹோமர் எழுதினா இலியட் அப்படின்னு அலெக்சாண்டர் சொல்றாரு. ஆக அந்த புத்தகத்தினுடைய மேன்மை அங்கு உணர்த்தப்படுகிறது. இது மாதிரி நிறைய வேர்களை தேடி விழுதுகள் அப்படிங்கிற தலைப்புல தான் இந்த விஷயத்த சொல்றாரு. அதாவது அமெரிக்காவில் போய் MS படிச்சுட்டு வாரி வாரி வழங்குறாருல்ல கல்வி நிறுவனங்களுக்கு, திருமணம் செய்ய வேண்டுமா, திருமணம் ஏன் நீங்க திருமணம் செய்யல, திருமணம் செய்துதான் வாழணுமா அப்படின்னு கேட்டுட்டு அப்பயும் வாழ்வுல பிடிப்பு இல்லாமலாம் வாழல. அமெரிக்கால வீடு வாங்கியிருக்காரு, இங்க லட்ச லட்சமா எல்லா தொண்டு நிறுவனங்களுக்கும் கொடுக்குறாரு. அப்படிப்பட்ட ஒரு மகத்தான மனிதர் அவரு. ஆனா பேரெல்லாம் அங்க சொல்லல நினைக்கிறேன். அந்த மாதிரி விஷயத்தையும் சொன்னாரு. அப்புறம் இன்னொரு விஷயத்தையும் சொன்னாரு. அந்த கட்டுரையும் மிக சிறப்பான கட்டுரை தான். நன்றி மறத்தல். ஒரு சமுதாயத்தை நம்ம படிக்கிறோம்னா, நம்ம படிப்புக்கு அரசாங்கம் செலவு செய்யுது, அரசாங்கத்துக்கு பொதுமக்கள் வரி கொடுக்குறாங்க. அந்த வரி பணத்துல தான் நம்ம படிக்கிறோம். நம்ம அரசு கல்லூரியில, அரசு பள்ளிகள்ல படிக்கிறோம் இல்லைங்களா? இந்த செலவு நம்ம இலவசமா படிக்கிறோம். அந்த வரி பணத்தை கொடுக்கறவங்க எல்லா மக்களும், அந்த 140 கோடி மக்களும் கொடுக்குற வரியில நம்ம படிக்கிறோம். அப்ப அந்த சமுதாயத்துக்கு என்ன செய்யணும்? அந்த சமுதாயத்துக்கு நம்ம நல்லது செய்யணும். நம்ம சமுதாயத்திடம் இருந்து பெற்றிருக்கின்றோம், இந்த கல்வியை பெற்றிருக்கின்றோம். அனைவருக்கும் இந்த கல்வி கிடைக்கல. அப்ப அந்த
பெற்ற கல்வியின் மூலமாக இந்த சமுதாயத்துக்கு நம்ம திரும்பி கொடுக்கணும். பெறுதல் மட்டுமே நம்முடைய இலக்கு கிடையாது. பெற்றதை வழங்குபவர்களாக நம்ம மாறணும், வழங்குபவர்களாகவும் மாறணும். அதனால அந்த பெற்றதை அவர் என்ன பண்றாரு, நிறைய கொடுக்கிறார். அதாவது இந்த மாதிரி சேவைகளை செய்கிறார். அதாவது கன்னியாகுமரியில மாணவர்களை படிக்க வைக்கிறாரு. வருஷம் 1000 பேருக்கு சிறந்த மதிப்பெண் எடுக்கின்ற சிறப்பான மதிப்பெண் எடுக்கிற 1000 மாணவர்களுக்கு செலவு செய்யறார். அதனால அதாவது தன் முன்னேற்றத்தை பார்க்காம சமுதாயத்தை முன்னேற்றுகின்றவர்கள் தான் மகத்தானவர்கள். அதுதான் சிறப்பா அந்த கருத்தெல்லாம் மிக அழகாக சொன்னாரு. இந்த 3 கட்டுரையும் அருமையான கட்டுரைகள், சிறப்பான கட்டுரைகள். அத ராமன் ஆசிரியர்கள் தொட்டுக்காட்டி பேசியது மனதை நிகழக்கூடியதாக இருந்தது. சிறப்பு. அடுத்து பேராசிரியர் முருகேசன் ஐயா அவர்கள் தன்னுடைய கருத்தை இங்கே பகிர்வார்கள். அனைவருக்கும் வணக்கம். இந்த மெய்வருத்த கூலி தரும்ங்கிற இந்த நூல் ஒரு கதம்ப நடையில் பல்வேறு பொருண்மைகளை வைத்து பல்வேறு சுவைபட அமைந்த ஒரு அருமையான நூல். தொடக்கநிலை படிப்பாளர்களுக்கும் பயன் தரக்கூடியது. பல நூல்களை படித்து ஏதேனும் கருத்துக்களை திரட்ட வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த நூலை பார்ப்பவர்களுக்கும் இந்த நூலிலே குறிப்புகள் பலவும் கிடைக்கும். அதே போல நமக்கு ஏற்கனவே தெரிந்த பலவற்றுடன் மேலும் பலவற்றை தெரிந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இந்த நூலிலே இருக்கிறது. இந்த நூலுடைய போக்கை தொகுத்து பார்க்கும்போது கடந்த கால வரலாற்று நிகழ்வுகளை எதிர்கால வழிகாட்டல்களாக கொள்வது எப்படி என்பதற்கான படிப்பினைகளை நாம் நிறைய பெற முடியும். குறிப்பாக இந்த விடுதலை போராட்ட காலத்தில் யார் யாரெல்லாம் எப்படியெல்லாம் தங்களை தியாகித்திருக்கிறார்கள் என்பதை நாம் உணர்கிற பட்சத்தில் நிகழ்காலத்திலும் எதிர்காலத்திலும் நாம் எதிர்கொள்ளுகிற சவால்களுக்கு நம்முடைய எதிர்வினை ஒரு போராட்ட வடிவத்தில் என்னவாக இருக்கப் போகிறது என்பதற்கு ஒரு நல்ல முன்மாதிரி. இந்த இப்போ நம்முடைய போராட்டங்களை கூட நினைவுபடுத்தியது. இது இப்போ காவல்துறையினருடைய கடுமையான தாக்குதலில் உயிரை கூட இழந்து ஏராளமான ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் உயிரிழந்து தான் விடுதலையை பெற்றிருந்தார்கள். நம்மளை கூட அந்த மாதிரி அடிப்பாங்க. நம்ம அப்படி ஒரு அந்த அளவுக்கு நமக்கு ஏற்படலைன்னா கூட நம்ம அந்த மாதிரியான நிகழ்வுகளுக்கெல்லாம் கிட்டத்தட்ட தயாராக தான் நம்முடைய போராட்ட களங்களில் நம்ம இருந்திருக்கோம் அப்படின்னு நினைக்கிறதுக்கு இருக்கு. இப்போ எந்த ஒரு பல்வேறு பொருள்களை நினைத்து கொண்டு இந்த நூலில் நம்ம பார்த்தோம்னா நிறைய விஷயங்கள் இருக்கு. அதில் முக்கியமாக கல்வி. இந்த கல்வின்னு வரும்போது ஒரு சிறுவன் தூரத்தில் போய் பள்ளியில் படிச்சுட்டு அப்படி வரும்போது தன் வயதை ஒத்த மாணவர்கள்லாம் எல்லாம் ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு படிக்காமல் இருக்கிறத பார்த்து மனம் புறாமல் அவங்களுக்கு படிக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய வீட்டுக்கு பின்னாலேயே ஒரு பள்ளியை தொடங்கி, மாட்டுக்கொட்டகையில் ஒரு பள்ளியை தொடங்கி அதில் சில பேருக்கு பள்ளி ஆசிரியர்களுடைய எண்ணிக்கை எல்லாம் பெருகி இந்த மாணவர்கள் எண்ணிக்கை பெருமளவில் அதிகரித்து அது உலகளாவிய செய்தியாக மாறி அவருக்கு பாராட்டுகள், விருதுகள் எல்லாம் சிறு வயது தலைமை ஆசிரியர் என்ற விருதெல்லாம் கிடைக்கிறது. அதாவது ஒரு தனி மனிதன் நினைத்தால் ஒரு இயக்கத்தை உருவாக்கலாம், ஒரு 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 ஒன்றை தடுத்து நிறுத்தலாம் என்பதற்கு இந்த சிறுவனுடைய அனுபவம் ஒரு உதாரணம். அதே போல இந்த வரலாறு பலவற்றை சாதித்திருக்கிறது என்பது நமக்கு பொதுவாக தெரியும். இந்த வரலாற்றில் நமக்கான உரிமைகளை மீட்டெடுப்பதற்காக மக்கள் பட்ட பாடுகள் என்ன என்பது ஒரு பக்கம். இன்னொன்று, இதே வரலாறு எவ்வளவு பேரை எப்படியெல்லாம் அழித்திருக்கிறது என்பதற்கு பல சான்றுகள் இருக்கின்றன. குறிப்பாக இந்த கணவன் இறந்தால் மனைவியும் அவரோடு இறப்பது என்கிற அந்த வளமை எப்போதோ ஒரு காலத்தில் கணவன் இழந்த அதிர்ச்சியை தாங்காமல் மனைவிமார்கள் இறந்து போகிற ஒரு ஒரு நிலைப்பாடு எப்போதோ இருந்திருக்கலாம். அந்த அந்த ஒரு போக்கு பின்னால் அது கட்டாயப்படுத்தப்பட்ட ஒன்றாக மாறி பிறகு மிக கொடுமையான ஒன்றாக அது உருவெடுத்திருந்த அந்த வரலாற்றை நினைவுபடுத்தி அதற்கு ராஜாராம் மோகன் ராய், அவருடன் சேர்ந்து செயல்பட்ட அறிஞர்கள், ஆங்கிலேயருடைய ஒத்துழைப்பு, இது எல்லாம் சேர்ந்து அதை தடுத்து நிறுத்தின அந்த இது
நம்ம பார்க்குறோம். பிரிட்டிஷ்காரங்க இது மாதிரி இந்தியாவில் நிலவிய பல மூட நம்பிக்கைகளுக்கு எதிராக சட்டங்களை இயற்றினார்கள். எப்படியாவது அதை தடுக்க வேண்டும் என்ற வேட்கையோடு செயல்பட்டார்கள். அந்த எல்லாம் நாம் இதில் பார்க்கிறோம். இதே போல் இந்த ஆனந்தரங்கம் பிள்ளையினுடைய அந்த அவருடைய நாள் குறிப்புகள், பல தொகுதிகளாக விரிந்து கிடக்கிற அந்த நாள் குறிப்புகள் பாண்டிச்சேரி வரலாற்றை மக்கள் நிலையிலிருந்து எழுதுவதற்கு பயன்படுகிறது. அதே போல் அது பல படைப்புகளை உருவாக்குவதற்கும் களமாக அமைகிறது என்பதை ரொம்ப சுவைபட சொன்னார். அப்புறம் இந்த தாய்மொழியினுடைய மாண்பை உணர்த்துவதற்கு ஒரு சான்று சொல்லுகிறார். அதாவது ஒரு வயதான மூதாட்டி ஈரோடில் ஒரு வழக்கு பதிவு செஞ்சு அந்த அவங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக வழக்கறிஞர் தமிழில் வாதாடிய போது காது சரியாக கேட்காவிட்டாலும் கூட தன்னுடைய நோக்கம், தன்னுடைய வாதம் சரியாக எடுத்து வைக்கப்படுகிறது என்பதை இந்த மூதாட்டி புரிந்து கொள்கிறார். அவர் இந்த வழக்கில் வெற்றி பெறாவிட்டாலும் பரவாயில்லை, நான் என்ன சொல்ல நினைத்தேன் அதை நீங்கள் சொல்லிவிட்டீர்கள் என்று சொல்லுகிறார் என்று இந்த செய்தியை அவர் சொல்லும்போது, இந்த தாய்மொழியில் பேசினா சரியாக செவிப்புலன் கேட்கலனா கூட அவங்களுக்கு அது புரிஞ்சிடும் அப்படிங்கிறதுக்கான ஒரு உதாரணமாக சொன்னார். அதே போல் இந்த காந்தியை பற்றிய பல்வேறு தகவல்கள் இருக்கின்றன. அவர் ஜீவாவை பார்க்க போன அனுபவம், அதே போல் தென்னாப்பிரிக்காவில் நடந்து கொண்ட விஷயங்கள் எல்லாம், அந்த பாலசுந்தரம் இதெல்லாம் நீங்களே குறிப்பிட்டீர்கள். அதுபோல் அப்புறம் இந்த வஉசி சுப்பிரமணிய சிவா, இந்த ரெண்டு பேருடைய பேச்சும் ஒருவருடைய பேச்சு நெருப்பாக உருவெடுக்கும், இன்னொருவருடைய பேச்சு சுழல் காற்றாக அந்த நெருப்பை சுழற்றி சுழற்றி அடிக்கும், அந்த இரண்டு பேருடைய பேச்சும் மக்கள் உணர்வுகளை தூண்டிவிடும் என்று சொல்லி இருக்கிறார். போல NS கிருஷ்ணனை பற்றி பல்வேறு தகவல்கள் இருக்கின்றன. அவர் வருமான வரித்துறையில் அவங்க உதவியாளர் போய் வருமான வரித்துறையில் NS கிருஷ்ணனுடைய கணக்குகளை சமர்ப்பிக்கும் போது, இது என்ன நிறைய நன்கொடை கொடுத்ததா இருக்கே, இது பொய் கணக்கா என்று அவர் கேட்கிறார். அதற்கு அப்படியெல்லாம் இல்லை, உண்மையாகவே அவர் நன்கொடை அளித்திருக்கிறார். நீங்கள் உங்களுக்கு ஐயமாக இருந்தால் நீங்கள் ஒரு சோதனைக்காக அவரிடம் போய் உண்மையை சொல்லி உதவி கேட்டு பாருங்கள், அவர் செய்கிறாரா இல்லை என்று பார்க்கலாம் என்று சொல்லுகிறார். கன நேரத்தில் இது பரிசீலனை செய்யப்படுகிறது. அப்போ அவர், அதாவது நீங்கள் படித்திருப்பீர்கள், அந்த 1000 ரூபாய் அவர் கேட்கும்போது, 1000 ரூபாய்க்காக நீங்கள் திருமணத்தை நிறுத்தாதீர்கள், உடனடியாக நான் தருகிறேன், என்னுடைய உதவியாளர் வருமான வரித்துறைக்கு சென்றிருக்கிறார், அவர் வந்த உடனே நான் அந்த பணத்தை உங்களுக்கு தர சொல்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார். இப்படி அதாவது சொல்வதும் செய்வதும் ஒன்றாக இருந்த அந்த பண்பாடு நமக்குள்ளாக இருந்த ஒன்றுதான் என்பதற்கு நமக்கு NS கிருஷ்ணன் ஒரு நல்ல சான்றாக திகழ்கிறார். அதே போல இந்த நம்ம விவேகானந்தரை பற்றி பல்வேறு அனுபவ கருத்துக்கள் எல்லாம் இருக்கின்றன, அவருடைய சிந்தனைகள் எல்லாம் இருக்கின்றன. அவர் இந்த பசு பாதுகாப்புக்காக நன்கொடை பெற சென்றவர்களிடம் மக்களுக்காக நீங்கள் எதுவும் செய்யாமல் இருப்பது என்ன நியாயம் என்று கேட்கிறார். அதே போல் இந்த ஒவ்வொரு தனி மனிதர்களுடைய அனுபவங்கள், இந்த ஒரு கல்லூரியில் படித்த மாணவர்கள், முன்னாள் மாணவர்கள், அமெரிக்கா வாழ் முன்னாள் மாணவர்கள் என்று ஒரு அமைப்பை உருவாக்கி கொண்டு தங்களை படிக்க வைத்த அந்த கல்லூரிக்கு மற்றவர்களையும் படிக்க வைக்க வேண்டும் என்பதற்காக ஒரு தொடர் நிகழ்வாக நிதி ஏற்பாடுகளை செய்து தருகிற ஒரு மாணவர் அமைப்பை பற்றி சொல்லியிருக்கிறார். அதே போல் இந்த பெற்றோரை மதிப்பது, அது நமக்கு நம்ம ஊர் உலகத்தை எல்லாம் மதிப்பதை விட பெற்றோரை மதிப்பது இன்றியமையாதது, அதில் நாம் குறை வைக்கக்கூடாது என்ற கருத்தை பதிவு செய்திருக்கிறார். அதே போல் இந்த நமக்கு நம்முடைய கலாச்சாரம் சார்ந்த பல்வேறு செய்திகள் இந்த நூலில் இடம்பெறுகின்றன. இப்படி பலவற்றை, அதே நீங்கள்லாம் சொன்னதை போல் இந்த புத்தகத்தை பற்றி, அதாவது இந்த நம்ம விடுதலை போராட்ட வீரர் ஒருவர் சிறை கைது செய்யப்பட்டு யார் தலைவர்கள் எல்லாம் எங்கே தலைமுறைவாக இருக்கிறார்கள் என்ற கேள்விக்கு அவர் பதில் சொல்லாமல் தொடர்ந்து அவர்களுடைய தாக்குதலை எதிர்கொள்கிறார். அப்படி பல வடிவங்களில் அந்த சித்திரவதை தொடர்கிறது. இருந்தாலும் அவர் அந்த யாரையும் அவர் குறிப்பிட்டு எங்கு இருக்கிறார் என்றெல்லாம் சொல்லவில்லை. அதற்கு காரணம் எப்படி உங்களுக்கு அந்த மன உறுதி வந்தது என்ற கேள்விக்கு இந்த
ஜார்ஜ் புலிட்சர், அந்த ஜார்ஜ் புலிக்ஸ், அந்த தூக்கு மேடை குறிப்புகள், அந்த புத்தகம், அதில் ஒரு செய்தி வரும், நீங்கள் எந்த காரணத்தை கொண்டும் இயக்கத்தில் இருப்பவர்களை காட்டி கொடுக்கக்கூடாது என்ற ஒரு வரி வரும். அதை நான் படித்ததால் தான் எனக்கு எந்த துன்பம் வந்த போதிலும் நான் யாரையும் காட்டி கொடுக்கவில்லை என்றவர் சொல்லுகிறார். அப்படி இந்த புத்தகங்கள், அனுபவங்கள், இப்படி எல்லாவற்றையும் இணைத்த ஒரு கோவையாக, கதம்பமாக, ஒரு நல்ல படிப்பு அனுபவத்தை நமக்கு கொடுக்கிற ஒரு அருமையான புத்தகம். இந்த புத்தகத்தை நான் இன்று 2வது முறையாக படித்தேன். இந்த வாய்ப்புக்கு நன்றி. பேராசிரியர் அவர்கள் தனக்கே உரிய முறையில் சிறப்பான கருத்துக்களை மிக அழகாக சொன்னாரு. அதாவது என்னன்னா, இந்த வரலாற்றை ஏன் படிக்கணும், அது செத்தவங்களை பத்தி படிக்கிறது, வரலாறு ஏன் படிக்கணும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. இந்த கலைப்பாடத்துல ஆர்வம் இல்லாத, கலைப்பாடம் படிக்கிறவங்க யாரும் சொல்ல மாட்டாங்க, வேற அறிவியல் அந்த மாதிரி படிக்கிறவங்க எல்லாம் சொல்லுவாங்க. கடந்த காலம் என்னன்னு தெரிஞ்சாதான் நிகழ்காலத்தையும் எதிர்காலத்தையும் நம்ம எதிர்காலத்தை எப்படி உருவாகணும்னு, எப்படி செல்லணும்னு தெரியும். நிகழ்காலம் அந்த எதிர்காலத்துக்கு ஏற்ற மாதிரி எப்படி நாம அதுக்காக உழைக்கணும்னு தெரியும். அப்ப வரலாறு தெரியாமல் வளர்ச்சி இல்லை. ஏன்னா என்ன நடந்திருக்குன்னு தெரியும் போதுதான், என்ன நிகழ்ந்திருக்குன்னு தெரியும் போதுதான் அடுத்த கட்டம் அப்படிங்கிற மாதிரி மேல் நோக்கிய பயணமாக வாழ்க்கை இருக்க முடியும். சமுதாயத்தினுடைய பரிணாமம் அப்படிதான் அடைஞ்சிருக்கு, ஒண்ணு மாதிரி ஒண்ணுதானே வருது. அப்ப அந்த வரலாறு என்பது மிக முக்கியமானது அப்படிங்கிறத புத்தகத்தில் சொல்லியிருக்காங்க. அது பேராசிரியர் மிக அழகா சொல்லியிருக்காரு. இந்த தாய்மொழியின் மேன்மை, அதான் ராதாபாய் அம்மாவும் சொன்னாங்க, பேராசிரியர் சொல்லியிருக்காரு. அதான் அந்த கேஸ உதாரணம் காட்டி சொன்னாங்க. அதாவது நமக்காக தான் வழக்கறிஞர் வாதாடுறாரா அப்படின்னு நமக்கு தெரியணும்ல. அவரு வேற ஒரு மொழியில வாதாடும் போது நமக்காக பேசுறாரா, அல்லது அவரு வேற நம்ம 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 சொல்ல நினைச்ச கருத்தெல்லாம் மிக சரியா சொன்னாரா அப்படிங்கிறதுக்கெல்லாம் நமக்கு தெரியாது. இன்னும் சொல்ல போனா நான் என்ன சொல்லுவேன்னு கேட்டீங்கன்னாக்க, வழக்காடும் போது அந்த வாதியும் பிரதிவாதி இருக்காங்களா, 2 பேருமே அங்க அனுமதிக்கணும்னு சொல்லுவேன். கேஸ் நடக்கிற இடத்துக்கே அனுமதிக்கணுங்கிற நான். அதே மாதிரி தாய்மொழியில் தான் வழக்காடு மொழி இருக்கணும் அப்படின்னு நீண்ட காலமா தமிழ்நாடு போராடிட்டு இருக்கு. ஆனா இன்னும் அதுக்கான தீர்வு இல்லை. ஆக இதெல்லாம் என்னன்னாக்கா, நம்முடைய போராட்டம் தொடர்ந்துகிட்டே இருக்கு. இந்த தாய்மொழியில அந்த அந்த வீராயி அம்மா என்ன சொல்றாங்க, நீ எனக்கு நான் ஜெயிக்கலன்னா கூட பரவாயில்ல, நான் என்ன சொல்ல நினைக்கிறேனோ அதை சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த தாய்மொழியில் வழக்காடுவதின் சிறப்பு நமக்கு தெரியுது. ஆக இது மாதிரியான நிறைய கருத்துக்களை பேராசிரியர் சொன்னாங்க. அதாவது காந்தி பத்தி சொல்லும் போதுனாக்க, காந்தி இந்தியா முழுதும் சுத்தி வந்தாரு தெரியும். யங் இந்தியால ஒரு கட்டுரை எழுதுறாரு. விடுதலைக்கு பிறகு வர்ணாசிரமம் இருக்கும், ஆனா ஜாதி தீண்டாமை இருக்கக்கூடாது அப்படின்னு எழுதுறாரு. அதை மறுதளித்து ஜீவா லெட்டர் எழுதுறாரு. அதை நான் உங்களுக்கு தமிழ்நாட்டுக்கு வரும்போது நான் உங்களை பாக்குறேன் அப்படின்னு ஒரு பதில் கடிதம் எழுதுறாரு. ஒரு நாள் காரைக்குடிக்கு வராரு. சிராவயலுக்கு போகணும் அப்படின்னு காந்தி ஜீவா பார்க்கணும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு எல்லாரும் நாங்க அவரை வரவழைக்கிறோம் அப்படின்னு கூட இருந்தவங்க எல்லாம் சொல்றாங்க. இல்ல, நான் சிராவயல் ஜீவா இருக்கிற இடத்துக்கே போகணும் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் காந்தி அழைச்சிட்டு போறாங்க, சிராவயலுக்கு போறாரு. அங்க காந்தி ஆசிரமம் வச்சு தலித்துகளுக்கு, விளிம்பு நிலை மக்களுக்கு உதவி செய்யறாரு ஜீவா. அதெல்லாம் பார்த்துட்டு, உங்களுக்கு என்ன சொத்து வச்சிருக்கீங்க அப்படின்னு காந்தி கேட்கிறாரு. இந்தியா தான் என்னுடைய சொத்து அப்படின்னு ஜீவா சொல்றாரு. அதுக்கு காந்தி என்ன சொல்றாருன்னா, இல்ல நீங்க தான் இந்தியாவின் சொத்து அப்படின்னு சொல்றாரு. இந்த இடம் ரொம்ப அழகா சுட்டி காட்டியிருக்காருங்க புத்தகத்துல. இது மாதிரி நிறைய கருத்துக்கள் இருக்கு. பேராசிரியர் மிக அழகான கருத்துக்கள்லாம் காந்தியை பத்தி தொட்டு காமிச்சதுனால அந்த விஷயத்தை நான் சொல்ல வேண்டி இருந்தது. இது மாதிரி நிறைய கருத்துக்கள், கல்வி, நம்மளுடைய தியாக உணர்வு, அந்த ராதாபாய் அம்மா சொன்னாங்களே தியாக உணர்வை பத்தி சொன்னாங்க. அந்த ரத்தம் கொடுத்தவருக்கு ரத்தம் இல்லை, ரத்தம் இல்லாம இறந்து போனாரு. இது மாதிரி நிறைய செய்திகள் இந்த புத்தகத்துல அடங்கியிருக்கு. சொல்லிக்கிட்டே போகலாம். வேற யாராவது பேச தயாரா இருக்கீங்களா? ஐயா, யாராவது வேற யாரும் இல்லை சார். வேற யாரும் இல்லை. இது மாதிரி இந்த திருக்குறளின் மேன்மையை பத்தி இந்த புத்தகத்துல சொல்லியிருக்காங்க. தன்னம்பிக்கை ஊற்று. தன்னம்பிக்கை புத்தகம் நிறைய படிக்கிறோம். பேராசிரியர் நிறைய படிக்கிறார் தன்னம்பிக்கை புத்தகத்தை பத்தி. விரைவில் ஒரு புத்தகம் எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறேன் பேராசிரியர் இருந்து. திருக்குறளை படிச்சாலே தன்னம்பிக்கை ஊற்றெடுக்கும். தன்னம்பிக்கை இருந்தால் தடைக்கல்லும்
படிக்கெல்லாம் மாறும்னு நம்ம நிறைய பார்த்துருக்கோம். முடியாதது முயலாதது அப்படின்னு சொல்றாரு. தன்னம்பிக்கை, அதாவது எண்ணம் போல வாழ்வு அப்படின்னு இன்னைக்கு உதயமூர்த்தி, நம்முடைய விவேகானந்தர், நீ என்ன நினைக்கிறியோ அதுதான் ஆவ அப்படின்னு விவேகானந்தர் சொன்னாரு. அதைதான் நம்ம 2000 வருஷத்துக்கு முன்னாடியே திருவள்ளுவர் சொல்லிட்டார். எண்ணிய எண்ணியாங்கு எய்துவ எண்ணிய திண்ணியராக பெறின் அப்படின்னு சொல்றாரு. அப்ப நினைச்சது நினைச்ச மாதிரி நடக்கணும்னா அதை நம்ம முயற்சி எடுத்துக்கிட்டே இருந்தோம்னா, உழைச்சோம்னா நம்ம நினைச்ச மாதிரி ஆகலாம். நம்ம எண்ணியபடியே ஆகலாம். என்ன நினைக்கிறோமோ அது ஆகலாம். நம்ம எண்ணம் தான் வாழ்க்கை அப்படிங்கிறத தன்னம்பிக்கை ஊற்று அப்படிங்கிற தலைப்புல திருக்குறள் சிறப்பு நிறைய சொல்றாரு. அதாவது ஒருத்தர் பேசிட்டு 2000 வருஷமா திருவள்ளுவர் 2000 வருஷமா திருக்குறளை சொல்றாங்க, 2000 வருஷமான்னு எல்லாரும் சின்ன வயசுல இருந்தே சொல்லிட்டு இருக்காங்க. 2031 தானே அப்படின்னு ஒரு பெரியவரை பார்த்து நம்ம நூலாசிரியர் கேட்கிறார். உடனே அவரு ஒரு மாதிரி ஆயிடுறாரு. இல்லைங்க, 2000 வருஷமானு அரைக்கால் சட்டை போட்டதுல இருந்தே அரைக்கால் ட்ரௌசர் போட்டதுல இருந்தே சொல்லிட்டு இருக்கிறதுனால ஒருவேளை 2000 வருஷத்துக்கு முன்னே இருந்தே 2000 வருஷமா சொல்றாங்களோ அப்படின்னு சொல்லி அவர் அதை நகைச்சுவா மாத்துறார். அந்த கருத்து திருக்குறளை பத்தி நிறைய நம்ம இப்போ திருவள்ளுவர் தினம் வரப்போகுது, நம்ம திருக்குறளை நிறைய படிக்கணும். திருக்குறள் இப்ப கூட அரசு என்ன பண்ணிருக்கு, திருக்குறளுக்கு போட்டியெல்லாம் நடத்தியிருக்கு. அதனால திருக்குறளை நாம இன்னும் நிறைய பலவிதமான பரிணாமத்துல சட்ட ரீதியா அறவியல் ரீதியா நிறைய நம்ம படிக்கிறோம். திருக்குறள் சம்பந்தப்பட்ட நூல்களை நிறைய நம்ம வாசிச்சோம்னா நம்முடைய திறன் கூடும். பேசும் திறன்ல இருந்து, சொல்லும் திறன்ல இருந்து நிறைய இடங்கள்ல மேற்கோள் காட்டுகிற வாய்ப்பு வரும்போதெல்லாம் மேற்கோள் காட்டக்கூடிய இது எளிதா மனப்பாடம் செய்யக்கூடியது திருக்குறள் தான். அதனால நம்ம திருக்குறளை நிறைய படிக்கணும். எளிதானது கூட, அது பிரெயிலே கொடுத்துருக்காங்க புத்தகம் நமக்கு. அதனால நம்ம திருக்குறளை படிக்கலாம். திருக்குறள் மேன்மை சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வாய்ப்புங்கிறதுல மிக சிறப்பா சொன்னார். கவிதை அருமையா சொன்னார் ராமன். அதெல்லாம் நல்லா சிறப்பா சொன்னாங்க. இந்த புதுமை, பழையன கழிதலும் புதியன புகுதலும் வழுவிலக்கால வகையினானே நம்ம நன்னூலர் சொல்றார். அதாவது பழச அப்படியே தூக்கி போடணுங்கிறது இல்ல, புதுமை அப்படின்னு ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறதுல நன்மை தருகின்ற, மற்றவங்களுக்கு எந்த விதமான தொந்தரவு இல்லாம நன்மையை நோக்கிய புதுமை வரவேற்கக்கூடியதுதான். அதாவது அடிப்படை மாறாமல், அடிப்படை கூட மாறலாம், அது நன்மையை நோக்கியதாக, தீங்கு இல்லாததாக, எல்லோருக்கும் நன்மை கொடுக்கக்கூடியதா இருக்கணும். ஒரு தரப்புக்கோ ஒரு நபருக்கோ நன்மை தரக்கூடியதா இருக்கக்கூடாது. அது புதுமையை ஏற்கிற நாடுகள், மனிதர்கள் தான் புதுமையை கொண்டாடுறவங்க தான் முன்னேறிக்கிட்டே இருக்காங்க. அதனால புதுமையை நம்ம வரவேற்கணும் அப்படிங்கிறத மிக ஆழமா அந்த கருத்து சொல்லியிருக்காரு, புத்தகாசிரியர் சொல்லியிருக்காரு. இது மாதிரி நிறைய கருத்துக்கள் சொல்லிட்டே போறாரு. நம்ம திருக்குறள் மேன்மை சொன்னார். அந்த அப்துல் கலாமுடைய நிகழ்ச்சி ஒன்று எடுத்து காட்டுறாரு. அக்னி சிறகுகளும் 60 ரூபாயும். சென்னையில MITல அப்துல் கலாம் படிக்கிறாரு. அவங்க மாமா தொலைபேசி செய்து புயலால் ராமேஸ்வரம் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாரு. உடனே பண்ணிக்கிறாரு. விடுமுறையில எல்லா மாணவர்களும் ஊருக்கு போயிட்டாங்க. இவர் செல்ல முடியல, காசு கையில இல்ல, சுத்தமா இல்ல. அப்போ அவருக்கு பரிசா லட்சுமண முதலியார் கொடுத்த, பல்கலைக்கழக துணைவேந்தரா இருந்த லட்சுமண முதலியார் கொடுத்த புத்தகத்தை எடுத்துட்டு போய் பழைய புத்தக கடைக்கு எடுத்துட்டு போய் விற்கிறார். அந்த பழைய புத்தக கடைக்காரர் மனிதநேயம் உள்ளவர் போல நோண்டி கேட்கிறாரு, இந்த புத்தகம் ஏன் விற்கிற, புதுசா இருக்கு, ஏன் நீ கொடுக்குற அப்படின்னு கேட்கும்போது, இல்ல இந்த மாதிரி எங்க ஊர்ல புயல் எல்லாரும் பாதிக்கப்பட்டிருக்காங்க, எங்க வீட்டை போய் நான் பார்க்கணும், என்கிட்ட பணம் இல்லை அப்படின்னு சொல்லும்போது, எவ்வளவு வேணும் அப்படின்னு, எவ்வளவு தேவைப்படும் போய் வர்றதுக்குன்னு கேட்கிறாரு. 60 ரூபான்னு சொல்றாரு. உடனே இந்த புத்தகத்தை நான் வச்சிருக்கேன், நீங்க உங்களுக்கு 60 ரூபா கொடுத்துட்டு நான் வச்சிருக்கேன், நீங்க மீண்டும் 60 ரூபா கொடுத்துட்டு வாங்கிக்கீங்கன்னு சொல்றாரு. இந்த மனித நேயம்ங்கிறது பாத்தீங்கன்னா இந்த போர்வை கொடுத்த விஷயம். மயிலுக்கு போர்வை கொடுத்தான் பேகன், அதை நம்ம பெருசா ஸ்லாகிச்சு சொல்றோம்ல. ஆனா இன்றைய வாழ்வுல அவரு கூட படிச்சவர் தானா, கோயம்புத்தூர்கார ஒரு தொழிலாளர், ஒரு தொழில் முதலாளி, ஒரு சிறு தொழில் முதலாளின்னு வச்சுங்களேன். அவரு 45 வயசு தான் இருக்கு. அந்த புத்தகம் எழுதும்போது 45 வயசு அவருக்கு. அவரு ஒரு செய்தியை படிக்கிறார். குளிரால 2 பேரூர் தமிழ் கல்லூரி பக்கத்துல குளிரால் வெட்ட வழியில் படுத்து உறங்கிய 2 முதியவர்கள் உயிரிழந்தார்கள் அப்படின்னு செய்தியை படிக்கிறோம். எத்தனையோ பேர் அந்த செய்தியை படிக்கிறாங்க. ஆனா எல்லோருக்கும் உறுத்தாத அந்த செய்தி அந்த மனிதரை மட்டும் உறுத்துகிறது.
ஏன் அவங்க குளிரா சாகுறாங்க, வீடு கூட இல்லையா, ஒரு குடிசை கூட இல்லையா அப்படின்னு நினைச்சு உடனே அவர் நண்பருக்கு, கரூர்ல இருக்கிற நண்பருக்கு தொலைபேசி செய்து ஒரு 400 போர்வையை வாங்கி இரவோடு இரவாக பக்கத்துல கார் எடுத்துக்கிட்டு போயிட்டு எல்லா இடங்கள்லயும் வெட்ட வெளியில் தூங்குகின்ற ஆதரவற்ற ஆதரவற்றவர்களுக்கு, விளிம்பு நிலையில் உள்ள அந்த மனிதர்களுக்கு போர்வை போத்திட்டு வர்றாரு. போத்தும் போது, அதாவது விவேகானந்தர் சொன்னாராம், கொடுக்கிறவருக்கு கொடுக்கிறவங்க முகம் தெரியக்கூடாது, வாங்கினவங்களுக்கும் யார் கொடுத்தாங்கன்னு முகம் தெரியக்கூடாதுன்னு சொல்லியிருக்காராம். ஆனா அது மாதிரி எப்படி நிகழ முடியும் அப்படின்னு ஸ்டாலின் குணசேகரன் நினைச்சு பார்த்தேன் நானு. ஆனா இந்த சம்பவத்துக்கு பிறகு அதுக்கு அர்த்தம் இதுதான் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அதாவது யாரு போர்வை போத்திட்டு போனாங்கன்னு அந்த அந்த குளிரால் நடுங்கின நபருக்கு தெரியாது, இவரு யாருக்கு போர்வை போத்தினாருன்னு தெரியாது, இவருக்கும் தெரியாது. ஏன்னா இரவுல போய் யாரெல்லாம் தனியா படுத்துட்டு இருந்தாங்களோ ஒரு ஒருத்தரை கூட்டிட்டு போய் தான் அப்படியே போர்வை போத்திட்டு வந்திருக்காரு. அப்போ இது மாதிரியான மனித நேய செயல்கள் இன்றும் நடக்குது. பண்புடையார் பட்டுண்டு உலகம் அதின்றேல் மண்புக்கும் ஆய்வது மண். நல்லவங்க இருக்கிறதுனாலதான் இந்த உலகம் இன்னும் மண்ணில் மறைஞ்சி போகாம அழியாம இருக்கு அப்படின்னு வள்ளுவர் சொல்றாருல்ல. மனிதநேயம் இன்னும் இருக்கிறதுனாலதான், நம்ம கிராமத்திலேயே சொல்லுவாங்க, நல்லவங்க இருக்கிறதுனாலதான் இன்னும் மழை பெய்யுது. அது எளிய மக்கள் சொல்ற ஒரு விஷயம் தான் அது வள்ளுவர் சொல்றாரு. அப்போ நல்ல இந்த மாதிரி மனிதர்கள் இன்னும் இருக்கிறாங்க. நாம அந்த மாதிரியான மனதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமா பக்குவம் அடைய செய்யணும். நம்ம மனசையும் கொஞ்சம் கொஞ்சமா படிக்கிறதன் மூலமாக, வாசிப்பதின் மூலமாக நம்ம மனசை கொஞ்சம் கொஞ்சமா இலகிய மனசாக மாற்றணும். கடந்து வந்த பயணத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும்னாக்க புத்தகம் இலக்கியங்கள் படிக்கிறதுனால இலக்கியங்கள் படிக்கிறது மூலமா தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா நம்ம இன்னைக்கு நல்ல பெரிய இடத்துல இருக்கோம், எனக்கு எந்த குறையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருக்கலாம, கடந்து வந்த பாதை எவ்வளோ கடினமானது அப்படின்னு தெரியும். அந்த கடினமான பாதையில இன்னும் சிக்கிட்டு எத்தனையோ பேர் தவிக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு நம்மளால முடிஞ்சதை செய்யணும். அப்பதான் இப்ப எப்படி சமுதாயத்தினால கல்வி பெற்று அவரு அந்த பெற்றதை மற்றவங்களுக்கு செய்யணும்னு நினைக்கிறாருல, அந்த உள்ளம் எதனால வருது? எழுத்த படிக்கிறது மூலம் தான் வரும், புத்தகத்தை படிக்கிறது மூலம் தான் வரும். இது மாதிரி நிறைய கருத்துக்களை சொல்லியிருக்காரு. காரல் மார்க்ஸை பத்தி இங்க நிறைய சொல்லியிருக்காரு. அதாவது ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் அப்படின்னு நம்ம படிக்கிறோம். ஆமா, அது படிக்கிறோம்ல, மெய்வருத்த கூலி தரும் என்ற கட்டுரையில சொல்லியிருக்காரு. ஓதாமலும் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் நம்ம படிக்கிறோம். படிக்காம ஒரு நாளும் இருக்கக்கூடாது. உழைக்காமல் ஒருபொழுதும் கழிக்க வேண்டாம் அப்படி சொல்றாரு. உழைக்காமல் ஒருபொழுதும் கழிக்க வேண்டாம். இந்த உழைப்புனாலதான் வறுமை, எவ்வளவு வறுமை, உழைப்பு கொடுத்து அந்த மூலதன நூலை காரல் மார்க்ஸ் உருவாக்குறாரு. அந்த உலக மக்களுக்காக, உலக மக்களின் உலக உழைப்பாளிகளுக்காக உருவாக்கப்பட்ட அந்த மூலதன புத்தகம். ஏன்னா அவரு அவ்வளோ நொந்து நூலாகி வறுமையில வாடி கொடுத்த புத்தகம் அது. அததான் சொல்றாங்க, பாடுபடாம ஒரு நாளும் நான் உயிர் வாழ மாட்டேன். அவங்க தாத்தா சொல்றாரு, நூலாசிரியருடைய தாத்தா சொல்றாரு. அப்படி நான் எப்ப எனக்கு சாவு வருமோன்னு கேட்கிறாரு. ஏன் இப்படி சொல்றீங்கன்னு பேரன் கேட்கும்போது, நான் பாடுபடாம வாழலாமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல, அந்த கேள்வி அது ஒரு நியாயமான கேள்வினா கூட முடியாதவங்களால முடியாது. அது உழைக்க சக்தி இல்லாதவங்க இவ்வளவு நாள் யாருக்காக உழைத்து உருகுலைந்து போனார்களோ அவர்கள் தான் காப்பாற்ற வேண்டும். அவங்க அப்பா அம்மாவும் காப்பாத்துறாங்க, அவங்க மகனும் காப்பாத்துறாரு, அந்த முதியவரை காப்பாத்துறாரு. இருந்தாலும் அந்த கருத்து நம்ம என்ன பெறணும்னா, நம்மளால முடிகிற வரைக்கும் உழைக்கணும். அதாவது தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய் வருத்த கூலி தரும் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றாருல்ல. அப்போ கடவுள்னு ஒண்ணு நம்ம கற்பிதம் வச்சிருக்கிறோம். அது அப்படின்னு நம்புறவங்க கூட தெய்வத்தால் முடியாது அப்படின்னு எழுதியிருந்தாலும், அப்படி நம்பப்பட்டாலும், நம்புறவங்க நம்பினாலும் ஆனா நடக்கும். எப்படி நடக்கும்னா, தொடர் உழைப்பு, தொடர் முயற்சி, விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி அப்படின்னு சொல்றாங்கல்ல. அதனால அந்த மாதிரி நடக்கும். நம்ம நிறைய வாசிக்கணும். வாசிக்க நாமும் வளர்வோம், நம்மை சுற்றி இருப்பவர்களும் வளர்வார்கள் என்று சொல்லி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நான் இது பண்ணிடுங்க. ஒரு நிமிஷம். இதுல அதாவது அப்துல் கலாம் பத்தி சொல்றப்போ கடைசியில அந்த அப்துல் கலாம் அந்த விஞ்ஞானி ஒருத்தருடைய பொருட்காட்சிக்கு போகணும்னு நினைப்பாரு. ஆனா அந்த பொருட்காட்சிக்கு குழந்தைங்களை கூட்டிட்டு போகணும்னு நினைப்பாரு. அவர் வேலையில ஆழ்ந்து இருக்கிறதுனால அப்துல் கலாமே போய் அந்த பொருட்காட்சிக்கு குழந்தைங்களை கூட்டிட்டு போனாரு அப்படிங்கிற விஷயம். அப்புறம் அந்த திருக்குறள் பத்தி சொல்றப்போ
திருக்குறள்ல எங்கேயோ தமிழை பத்தியோ தமிழ்நாட்டை பத்தியோ இல்ல. அவர் உலக பத்தி சொன்னதுனாலதான் உலக பொதுமறையா இருக்குதுன்னு திருக்குறளை பத்தி சொன்னது. அப்புறம் ஊவேசாவும் அந்த பாண்டித்துரை தேவரும் அவங்க 2 பேரும் மீட் பண்ணிட்டு அந்த ராமநாதபுரம் சேதுபதி அரசர்கிட்ட போய் அவர் பரிசு கொடுக்கறப்ப அதை வேண்டாம்னு சொன்னது. இந்த நிகழ்வுகள் எல்லாமே நல்லா இருந்தது. அதாவது நீங்க ஒவ்வொருத்தரும் பேச பேசதான் ஒவ்வொரு நிகழ்வுகளும் நினைவுக்கு வந்தது. அதனால ரொம்ப நல்லா இருந்தது இந்த கூட்டம். நன்றி. விடுபட்ட நினைவுகளை மிக சிறப்பா நினைவுபடுத்தினாங்க. அது பாண்டித்துரை தேவர் வந்து ஊவேசா கூட்டு போறாரு இல்லைங்களா, கிராமத்தை கொடுக்குறாங்க, பரிசா கொடுக்குறாரு அவரு சேதுபதி அரசரு. அவரு வேணான்னு மறுத்துறாரு. எனக்கு கல்லூரியில நிறைய சம்பளம் கொடுக்குறாங்க, அதனால இந்த சூழல்ல, இந்த சமஸ்தானத்துல நிலவ சூழல்ல, இந்த கால சூழல்ல இந்த கிராமத்தை பரிசா கொடுக்கறதெல்லாம் ஏற்புடையதா இல்லை அப்படின்னு மறுக்கிறாரு. அது வந்து அரசாங்கம் மகோபாத்தியாயான்ற விருது ஆங்கில அரசு பாராட்டி கொடுத்தது இல்லைங்களா, அதனுடைய தாக்கமா தான் இவரும் சேதுபதி அரசர் வந்து இந்த கிராமத்தை பரிசா கொடுக்கலாம்னு நினைக்கிறாரு. அது ஒரு விஷயம் சிறப்பா சொல்லி காமிச்சிங்க. திருக்குறள் ஆமா சிறப்பான கருத்து அது. ஏன்னா அதுல பாத்தீங்கன்னாக்க, அதாவது தமிழ் மொழியில் எழுதப்பட்டிருக்கிறத ஒழிய தமிழ் என்றோ தமிழ்நாடு என்றோ தமிழகம் என்றோ குறிப்பிடப்படவில்லை அப்படிங்கிற கருத்தை இங்க சொல்லியிருக்காங்க. அதை சொல்லியிருக்காங்க. உலகம் என்ற சொல்லப்பட்டிருக்கிறத தவிர அனைத்து மக்களுக்குமான அறநூலை தானே ஒழிய அது வந்து தமிழ் மக்களுக்கு மட்டும் உரியதல்ல அப்படிங்கிற கருத்தை இதுல சொல்லியிருக்காரு. அந்த வெல்லும் தலைமைங்கிற தலைப்புல தான் நீங்க சொன்னீங்களா, அந்த கருத்தையும் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் நீங்க நினைவுபடுத்துனீங்க. அந்த வெல்லும் தலைமை இந்த கடைநிலை விஞ்ஞானி குழந்தைக்கு உதவி செஞ்சார்ல, உதவி இல்ல, அந்த உணர்வை புரிஞ்சுக்கிட்டு அவர் குழந்தைகளை கூட்டு போய் அந்த பொருட்காட்சி காட்டி அப்துல் கலாம் மகிழ வைத்த செய்தியும் நீங்க நினைவுபடுத்துனீங்க. சிறப்புமா, நன்றி. வேற ஏதேனும்? அந்த மயில்சாமி அண்ணாதுரை வந்து அவங்க ஆசிரியருக்கு மயில்சாமி அண்ணாதுரை சிறப்பான அது. ஆமாங்க குண்டுராவ் அவர் ஆசிரியர். அவர் வந்து சந்திராயன் 1 வந்து சிறப்பாக வெற்றிகரமா ஏவி முடிச்ச உடனே அவரு மயில்சாமி அண்ணாதுரை வந்து ஒரு கூட்டத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. மயில்சாமி பேசுறதுக்கு கூட்டத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அந்த கூட்டத்துக்கு தன்னுடைய ஆசிரியரை, குண்டுராவ் அப்படிங்கிற ஆசிரியரை கூப்பிடுறாரு. 2-3 நாளா தொடர்பு கொண்டு கூப்பிடுறாரு. 2 நாளா நம்பர் கண்டுபிடிக்கிறது 2-3 நாள் ஆகுது. அப்புறம் நம்பர் கண்டுபிடிச்சு கூப்பிடுறாரு. அண்ணாதுரை அப்படின்னு சொல்லும் போது அவருக்கு தெரியல, எல்லா ஆசிரியருக்கும் நம்மளும் ஆசிரியர் தானே இருக்கோம், 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி முடிச்சவங்க 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி முடிச்ச மாணவர் நமக்கு தெரியாது. இல்லைங்க அண்ணாதுரைனா எனக்கு தெரியலையான்னு சொல்றாரு. அவரு மயில்சாமி அண்ணாதுரைன்னு 2 வாரமா செய்தித்தாள்கள்ல வருதுங்களே ஐயா அப்படின்னு சொல்லும் போது, அவர் நீங்க தானா, என்னுடைய மாணவர் தானா நீங்க அப்படின்னு அதிர்ச்சி அடைகிறாரு. இந்த நிகழ்ச்சியை அந்த கூட்டத்துல மயில்சாமி சொல்றாரு. நான் வந்து 11ஆம் வகுப்பு பியூசி தான் அந்த காலத்திலாம் படிச்சாங்க. பியூசி படிக்கும் போது எனக்கு இயற்பியல் வந்து புரியாம இருந்தது. இவரு மிக சிறப்பான முறையில் எனக்கு பாடம் கற்பித்ததுனாலதான் அந்த இயற்பியல் எனக்கு வந்து எளிதான ஒரு பாடமாக, ஆர்வமுள்ள ஒரு பாடமாக எனக்கு மாறிச்சு அப்படின்னு சொல்றாரு. அதனால அந்த இயற்பியலுடைய தொடக்கம், அந்த புரிதலுக்கான தொடக்கம் இந்த ஆசிரியரால் தான் நிகழ்ந்தது. அதனாலதான் இன்னைக்கு சந்திராயன்ல நான் வந்து சாதிச்சிருக்கேன். அதனால ஆசிரியரை கூப்பிட்டு நான் சிறப்பிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ இது மாதிரி நம்ம பாடம் கற்பிக்கும் போது யாரு இப்போ 40 மாணவன்ல 2 மாணவன் கூட நல்லா கவனிக்கலாம். அப்ப நம்ம என்ன செய்யணும்னா, யாரும் கவனிக்கல நம்ம எதுவும் சொல்ல வேண்டாம், இவனுக்கு என்ன புரிய போகுது அப்படின்னு நினைக்காம ஒரு கடமை உணர்வோட, பொறுப்புணர்வோட, கடமையை செய் பலனை எதிர்பாராது அப்படின்னு சொல்றாங்கல்ல, பலனை எதிர நமக்கு சம்பளம் கிடைக்குது என்றாலும் கூட அந்த எவ்வளவு ஆழமான ஒரு பொருளை சொல்ல முடியுமோ, எவ்வளோ விளக்கமாக ஒரு கருத்தை விளக்க முடியுமோ, அந்த நம்மளுக்கு எந்த அளவுக்கு புரிதல் செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு உச்சநிலைக்கு போய் புரிதலை நம்ம பாடப்பொருளை விளக்கணும் அப்படிங்கிற விடயத்தை நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அப்புறம் அந்த கன்ஃபியூசியஸை பத்தி சொல்லுவார்ல. ஆமா குன்சியஸ் என்ன ஒரு பேர், என்ன குன்சியஸ் ஒரு பேர் அவருக்கு வச்சிருக்காங்க. அவர் குருன்ற பேர்ல குன்சியஸ் அப்படின்னு சொல்லப்பட்டு அது நாளடைவில் மக்களால, பிற நாட்டாரால, பிற மொழியினரால அது கன்ஃபியூசியஸ் அப்படின்னு அழைக்கப்பட்டது. அது வந்து பெற்றோர் வைத்த பெயரை விட
மக்கள் அது அவருக்கு செயலுக்கு வச்ச பேரு அப்படின்னு சொல்றாரு. அந்த கன்ஃபியூசியஸ் என்னன்னா, ஒரு இது நல்லா ஞாபகப்படுத்துனீங்க பேராசிரியர். அது என்னன்னா, அவர் நடந்து போறாரு, மக்களை அழைச்சிக்கிட்டு நடந்து போறாரு. அவருக்கு வந்து நீண்ட நாளா நடக்கிறாங்க, ரொம்ப நாளா நடக்கிறாங்க, நீர் இல்லாம தவிக்கிறாங்க. ஒரு சிஷியன் போயிட்டு ஒரு இடத்துல தண்ணி, ஒரு மலை இடுக்குல இருந்து தண்ணி எடுத்துட்டு வரான். எடுத்துட்டு வந்து கொஞ்சோண்டு தண்ணி தான் இருக்கு, அந்த ஒரு கிளாஸ் தண்ணின்னு கூட வச்சுங்களேன், ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து வந்து கொடுக்குறான். நிறைய பேர் நடக்கிறாங்க கம்ப்யூசர்ஸ் கூட. நடக்கும்போது அந்த தண்ணியை வாங்கி கீழே ஊத்திடுறாரு. உடனே என்னங்க ஐயா ஊத்திடுறீங்க அப்படின்னு கேட்கும்போது, இல்ல இந்த நீர் வந்து எல்லாரும் சோர்வாயிடுறாங்க, நடந்ததுனால எல்லாரும் சோர்வாயிடுறாங்க. அந்த நேரத்துல ஐயாவுக்காவது குருக்காவது தண்ணி எடுத்து வந்து கொடுப்போம் தான் எடுத்து வந்து கொடுக்குறான். அதை குடிக்காம அவர் என்ன பண்ணாரு, கீழே ஊத்திடுறாரு. ஏங்க ஊத்திடுறீங்கன்னு கேட்கும்போது, இந்த தண்ணீர் எல்லாருக்கும் ஒரு ஒரு சொட்டு சொட்டா பிரிச்சு கொடுத்தா கூட பத்தாது, அது நான் மட்டும் சாப்பிட்டா சரியா இருக்காது. அதுதான் சொல்லுக்கும் நாம எப்படி இருக்கோமோ அது மாதிரி இருக்கணும். எல்லாருக்கும் நம்ம சோர்ந்துட்டோம்னா எல்லாரும் சோர்ந்துருவாங்கல்ல, அதை சொல்றாரு. அதுல இருந்து என்னன்னா, அவரு இந்த நடைப்பயணங்கிறது மாவோ நடத்தினதை ஞாபகப்படுத்துது. மாவோ வந்து புரட்சிக்காக நடந்தாருல்ல, அது கன்ஃபியூசியஸே இந்த மாதிரி நிறைய பேரை அழைச்சிக்கிட்டு நாடுதோறும் நடந்திருக்காரு அப்படிங்கிற ஒரு சம்பவம். இந்த இந்த சம்பவத்தோட அதை நினைச்சு பார்க்க வேண்டியிருக்குமோ, நினைச்சு பார்க்க வேண்டியிருக்கு சார். அப்புறம் அடுத்து சொல்லுங்க சார். கார்ல் மார்டின் கார்கியா, அவரை பத்தி கூட சொல்லியிருக்காரு. ஆமா. அப்புறம் அந்த இன்னும் ஒருத்தர், இந்த ஒருத்தர் காந்தியத்தை பின்பற்றி 1947 வந்து கால் கை இருந்தது, அவரை பத்தி சொல்லவே. எது? ஆமா ஆமா ஆமா, அது வந்து அவரு ஒரு ஐடி கம்பெனில வேலை செய்ய கிடைக்குது. அவருக்கு ப்ரொமோஷனா வந்து என்ன பண்றாங்கன்னா, ஹைதராபாத்துக்கு போடுறாங்க. அவர் வந்து அவர் வந்து என்ன பண்றாங்க, அவர் நெல்லை எக்ஸ்பிரஸ்ல ட்ரெயின்ல ஏறுறாரு. அவர் ரிசர்வ் பண்றாரு, அது கிடைக்கல. பரிசோதகரை கேட்டு பாக்குறாரு, அது டிக்கெட் எப்படியாவது வாங்க முடியுமான்னு கேக்குறாரு, முடியல. அது ட்ரெயின் எடுக்கிற நிலையில அவர் ஏறுறாரு, ரிசர்வ் பெட்டியில ஏறுறாரு. அது செக்கர் வந்து என்ன பண்றான், டோரை சாத்திடுறான். ஒரு படியில ஒரு காலை வச்சுக்கிட்டு கம்பியை பிடிச்சிக்கிட்டு பைய வச்சுட்டு நிக்க முடியல, அவர் கீழே விழுந்துடுறாரு, தவறி விழுந்துடுறாரு. காலு வந்து 2 காலுமே அடிபட்டுடுது. அப்படி இருந்தபோது கூட அப்பதான் நூலை வாசிக்கிறார். இங்க நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா, அந்த இடர்பாடு வந்து முடங்கிய போது நூலை வாசிக்கிறதுனாலதான் எனக்கு ஒரு வெளிச்சம் கிடைச்சது அப்படின்னு அவரு சொல்றார். அப்போ என்னன்னா, ஒரு தனிமையில் இருக்கும் போதுங்க அவரை மீண்டு வந்துடுறாரு. அவரு மீண்டு வந்து அதே மாதிரி திருமணம் செய்து நல்லா வாழறாரு. அதனுடைய அடிப்பட்டதுக்கான சுவடே இல்லாம வாழறாரு. அது விஷயம். அது அதை விட என்ன, நாம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, எல்லாருமே என்ன செய்யறாங்க, நூலை வாசிக்கிறதுக்கு ஒரு சூழல் தேவைப்படுது அவங்களுக்கு. போட்டோ ஸ்டுடியோவோ ஏதாவது நடத்துறதா போட்டிருந்ததுன்னு நினைக்கிறேன்ல, ஒரு சென்னையில. கோடம்பாக்கத்துல. ஆமா 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 ஆமா, கோடம்பாக்கத்துலதான். கோடம்பாக்கத்துல ஒரு பேரு பேரு தான் நான் மறந்துட்டேன் நானு. உண்மையாலுமே உங்களை பாராட்டணும். ஏதாவது ஒரு இன்னும் அதை பத்தின முழு தகவல்களையும் ரொம்ப அழகா சொல்றீங்க. இன்னொரு 2 செய்தி. அரை ஏக்கர் நிலம் கூட இல்லாத ஒருவர் கீழ்பவானி ஆற்று பாசனத்திற்காக ஒரு முதலமைச்சர்கிட்டயே தன்னுடைய வாக்கை கொடுத்து அவரை முதலமைச்சராக்கினார் அப்படிங்கிற ஒரு செய்தி. பிரகாசம் அவரு முதல்வர். அவருக்கு வந்து அவர் பேரு கோவைக்காரர் ஒருத்தர், ஈஸ்வரன். மிக சிறப்புங்க, ஈஸ்வரன். அவர் வந்து ஒரு 2 ஓட்டெடுப்பு நடத்துறாங்க முதலமைச்சருக்கு, அந்த கட்சியிலேயே ஓட்டெடுப்பு நடத்துறாங்க. அப்படி ஓட்டெடுப்பு நடத்தும் போது 2-3 ஓட்டு தேவைப்படுது அவருக்கு, பிரகாசத்துக்கு. அப்ப என்ன பண்றாங்க, இவரு ஓட்டு போடுறாரு. ஈஸ்வரன் என்ன சொல்றாருன்னா, நான் உங்களுக்கு ஆதரிக்கிறேன், எனக்கு வந்து கீழ்பவானில அணை கட்டி கொடுங்க அப்படின்னு கேக்குறாரு. அது விஷயம் இல்ல. இன்றைய எம்எல்ஏ என்ன கேட்பாங்க, இன்றைக்கு எம்எல்ஏ என்ன கேட்பாங்க, அதுதான். அன்றைக்கு இருந்த சட்டமன்ற உறுப்பினர், நான் எனக்காக எதுவும் செய்ய தேவை, என் மக்கள், என் பகுதி சார்ந்த மக்களுக்கு செய்யுங்க அப்படின்னு கேட்டு அவரு பிரகாசம் முதலமைச்சர் ஆகுறாரு. அந்த பகுதிக்கு அந்த கீழ்பவானி அணை கட்டப்படுது, 2 லட்சம் ஏக்கரா இன்னைக்கு பயனடையுது. அது வந்து ஒரு என்ன சொல்றது, இதுதான் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் செய்ய வேண்டிய கடமையை தவிர, ஆனா இன்னைக்கு இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள் எப்படி இருக்காங்கன்னு நம்ம சொல்லி விளங்கிக்க வேண்டியது இல்லை, எல்லாருக்குமே தெரியும். பவானி ஆத்தங்கர்ல ஒரு பங்களா அது மாதிரி இருக்கு, என்ன பண்றது.
அந்த லட்சுமி ஐயர். ஈஸ்வரனோட புகைப்படத்தை கேக்குறதுக்கு தானே அவரு ஆமா, அது வேற ஈஸ்வரன் தான். ஆமா, அது வேற ஈஸ்வரன். அவர் வேறயா? ஆமா ஆமா, அது ஒரே பேரு அவ்வளவுதான், நம்ம புரிஞ்சுக்கணும். அதுதான். இப்படி சார் அதோட தயவு செய்து ஆரம்பிங்க. இது வந்து திருப்பூர் குமரன். திருப்பூர் ஒரு அம்மா குமரன். வந்து சூப்பரா இருந்தா வீரத்தாய். அதாவது காந்திஜி வந்து சுற்றுலா நாடு நாடு முழுவதும் இந்த விடுதலை பிரச்சாரத்துக்கு போயிட்டே வர்றாரு. அது சோர்வாயிடுறாரு. மைசூர் பக்கத்துல ஒரு நந்தி ஹில்ஸ்ல போய் ஓய்வு எடுக்கிறாரு. அப்போ ஒரு அம்மா வந்து காந்தியை பார்க்கணும்னு அடம் பிடிக்குது. ஒரு அம்மா, அந்த அம்மா பேரு என்ன கொடுத்துருக்கான், வீராயா என்னன்னு நினைக்கிறேன் அந்த பேர். அம்மா வீரத்தாயின்னு போட்டிருக்கான். வீரத்தாயின்னு போட்டிருக்கான். அந்த அம்மா வந்து அடம் பிடிக்குது. அது அப்புறம் வந்து தூரத்துல நின்று பாத்துக்குமா அப்படின்னு சொல்லி அனுமதிக்கிறாங்க. அவர் ரெஸ்ட்ல இருக்காரு, ஓய்வா இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் அந்த அம்மா பார்த்து என்ன செய்யுது, ஒரு 15 ரூபாவை கொடுக்குது. கொடுக்கும்போது, என்னம்மா நீங்க நல்ல நீங்க ஈடுபாடு உடையவங்களா, உங்களுக்கு என்னெல்லாம் கதர்ல ஈடுபாடு உண்டா அப்படின்னு கேட்கிறாரு. நாங்க ரங்கோன்ல கதர் இயக்கத்தை நாங்க பெரிதா ஆதரிக்கிறவங்க, கதர் சங்கத்தை எல்லாம் வச்சிருக்கோம் நாங்க அப்படின்னு சொல்றாரு. ஏன் உங்களால இவ்வளவு காசு தான் தர முடியுமா அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு பயண செலவுக்கு தவிர மீதி பணத்தை எல்லாத்தையும் நான் கொடுத்துட்டேன், இன்னும் காசு இருந்தா நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. சரி, நீங்க காசு தர தேவையில்ல, போதும், எனக்கு நீங்க கொடுத்ததே போதும். உங்க 3 பிள்ளைகள் இருக்குன்னு சொன்னீங்கல்ல, ஒரு பிள்ளைய தேசத்துக்காக கொடுங்க அப்படின்னு சொல்றாரு. அந்த தேசத்துக்காக போராடிய, அதாவது திருப்பூர் குமரன் பங்கேற்ற போராட்டத்துல தலைமை தாங்கியவர் தான் இந்த வீரத்தாயினுடைய மகனான PR சுந்தரம். திருப்பூர் குமரன் அடிபட்டு இறந்த போது அந்த இவரும் அடிபட்டு இருக்காரு. PR சுந்தரமும் அடிபட்டு ஹாஸ்பிட்டல்ல மருத்துவமனையில சிகிச்சை எடுத்து தப்பி வந்தவர். அவர் தான் திருப்பூர் குமரன் கொடியை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி உயிர் அடிக்க கொடி பிடிச்சே செத்து போனா அப்படிங்கிற தகவலை ஒரு புத்தகமா எழுதி வெளியிடுறாரு. அதனாலதான் திருப்பூர் குமரனுடைய புகழே வெளியே தெரிஞ்சது. PR சுந்தரத்தின் மூலமாகத்தான் திருப்பூர் குமரனே நம்ம தமிழ்நாடு அறிய, இந்தியா அறிய செய்தவர் தான் PR சுந்தரம். இன்னொன்னு சொல்ல வந்தியே, அதாவது இன்னொன்னு, இந்த சிறை பிடிக்கப்பட்ட இடத்துக்கே ஒரு IAS ஒருத்தர் போறாருல. லட்சுமிகாந்தன் பாரதி. லட்சுமிகாந்தன் பாரதி, அவர் அப்பா பேர் வந்து கிருஷ்ணகாந்தன் பாரதி. எல்லாமே ஆமா ஆமா, அவரு என்னன்னா ஒரு விடுதலைக்காக பாடுபட்டு சிறைக்கு அவங்க கிருஷ்ணகாந்த பாரதியும் அவருடைய மனைவியும் கைது பண்ணிடுறாங்க. அப்போ வந்து லட்சுமிகாந்தனுக்கு 6 வயசு, அவங்க அக்காவுக்கு 8 வயசு. அந்த நிலையில கைது பண்ணிட்டு போறாங்க. அவர் வந்து கிருஷ்ணகாந்தன் பாரதி அப்படிங்கிற அவர்களுடைய குமஸ்தாவும், அவர் வந்து ஒரு வழக்கறிஞர். அவருடைய குமஸ்தாவும் அவருடைய உதவியாளர் தான் அந்த குழந்தையை காப்பாத்துறாங்க. அவரு இந்த லட்சுமிகாந்தன் கல்லூரியில படிக்கும்போது இந்த வெள்ளையினை வெளியேறு போராட்டம் நடக்குது. அப்ப அந்த போராட்டத்துல ஈடுபட்டு இவருக்கும் சிறைக்கு போறாரு. அப்ப சிறையில இருக்கிற அம்மா பார்த்துட்டு அழுகுறாங்க. அவரு சிறைப்படுறாரு. நாடு விடுதலை அடைஞ்ச பிறகு இவர் கல்லூரி படிச்சு முடிச்சு ஒரு 6 மாசம் தண்டனை தான் கொடுக்குறாங்க அந்த லட்சுமிகாந்த பாரதிக்கு. அதுக்கப்புறம் படிச்சிடுறாரு. படிச்சு IAS ஆகி அந்த நீதிமன்றம் தண்டனை கொடுத்ததுல அந்த நீதிமன்றம் தான் மாவட்ட ஆட்சி அலுவலகமா மாற்றப்பட்டிருக்கு. எங்க ஒரு சிறை கைதியா தண்டனை கொடுத்தாங்களோ அந்த இடத்துலயே மாவட்ட ஆட்சியரா அமர்ந்து பணி செய்தார். வாழ்க்கையில ஏற்றமும் இறக்கமும் மாறி மாறி நடக்கும். தலைகீழ் இந்த மாதிரியான ஏற்ற இறக்கங்கள் வாழ்வில சகஜம் அப்படிங்கிறது நமக்கு சொல்றாரு இந்த புத்தகம், இந்த கட்டுரை மூலமா சொல்றாரு. கேப்டன் லட்சுமிய பார்க்க போய் அங்க சொல்லுங்க. ரொம்ப முயன்று அவங்க முடிஞ்ச வரைக்கும் நீங்க வராதீங்க, அப்படி இதுக்காக நேரம் செலவு பண்ணாதீங்க, உங்களுக்கு தேவையான தகவல்களை நாங்களே கொடுக்குறோம்னு சொன்னாங்க. ஆனாலும் நாங்க அவங்க போய் ரொம்ப கஷ்டப்பட்டு போய் பார்த்ததுக்கு அப்புறம் அவங்க ரொம்ப தமிழ்ல பேசினாங்க. அவ்வளவு காலமாகியும் அவங்க வந்து தமிழ்ல பேசினாங்கிறது எங்களுக்கு ரொம்ப வியப்பை உண்டாக்கியது அப்படின்னு. ஆனா அவர்களுடைய குழந்தைகள் அவங்க எல்லாம் வந்து வேறு மொழியில தான் பேசினாங்க. நாங்க என்ன பேசுறோங்கிறதே அவங்களுக்கு புரியல. அந்த அம்மையார் வந்து அவ்வளவு ஒரு மக்களை விட்டு பிரிந்தும் தமிழ்ல பேசினாங்கிறதும், இந்திய தேசிய படையில பெரும்பாலானவர்கள் தென்னிந்தியர்கள்,
அதிலும் தமிழர்கள் பெண்கள் அதிகமாவே தான் ரொம்ப நிறைய இருந்தாங்க. அப்படிங்கிற செய்தியையும் அங்க வந்து அவங்க சொன்னாங்க எங்கள்கிட்ட அப்படின்னு சொல்லி கேப்டன் பெண்களுக்காக ஒரு பிரிவை, ஒரு ரெஜிமெண்ட் அவன் வந்து என்னை பார்த்ததுக்கு அப்புறம் தான் வந்து ஏற்படுத்தினார். சுபாஷ் சந்திர போஸ் அப்படின்னு சொல்லி அவங்களோட குழந்தைங்களுக்கோ பேத்திக்கோ சுபாஷினின்னு கூட பேர் வச்சிருக்காரு சொல்லிலாம் எழுதியிருந்தாங்க. அந்த தமிழ் மொழியை வந்து ரொம்ப வியப்பா எழுதினார். அப்புறம் அந்த இந்திய தேசிய படையில வந்து தமிழர்கள் அதிகமாக இருந்தார்கள்ங்கிற செய்தியையும் கேப்டன் லட்சுமியோட கணவரும் அந்த நேதாஜி படையில வேலை செஞ்சவர் தான். ஆமா, மசூல்கள் ஆமா, கான்பூர்ல கேப்டன் லட்சுமியோட சுயசரிதை இருக்கு.